நிறைய சபையில் கிளாரிட்டி இல்லைங்க. நிறைய பெந்தகோஸ்து சபையில் ரட்சிக்கப்பட்டியா, ஞானஸ்தானம் பற்றியா, அபிஷேகம் பண்ண பற்றியா, தசமபாகம் கொடுத்துட்டியா, காணிக்கை கொடுத்துட்டியா, பரிசுத்தமாக இருக்கியா, ட்ரெஸ் கோடெலாம் எப்படி இருக்குது, காலைல ஜெபம் பண்ணியா, வேதம் வாசித்தியா, ஒழுங்காக சர்ச்சுக்கு வந்தியா, பைபிள் ஸ்டடிக்கு வந்தியா, ஆல் ஆர் சிஸ்டமேட்டிக் பேட்டர்ன். அது தேவையில்லைன்றியா? தேவை, அது தேவை. அது ஆனால் அதுக்கு மேலே ஒன்று தேவை. The intimacy relationship between you and your heavenly daddy. Without that commodity, absolutely your life definitely wasted. அது இல்லை. ஸோ நீ உள்ளே வந்துட்டியா? Are you saved? Are you entered into the God's kingdom? Then only you completely focused towards the seed. பரலோக ராஜ்யம்னு வந்துட்டாலே அங்கே சீடு தான் ஒர்க் பண்ணணும். நான் அடிக்கடி சொல்கிற மாதிரி உனக்கு என்ன வேணும்? ஃபைனான்ஷியல் வேணுமா, ஹீலிங் வேணுமா, வாட் எவர் மேபி யூ வாண்ட், யூ ஆஸ்க் யுவர் காட். காட் டெஃபினெட்லி ஆன்சர் யுவர் ப்ரேயர் இன் த ஃபார்ம் ஆஃப் கமாடிட்டி. நீ கேட்குற பொருட்களை கொடுக்க மாட்டார். அந்த பொருட்களை நீ பெற்றுக்கொள்வதற்கு ஆதாரமாக இருக்கிற சீடை கொடுப்பார். யூ பிக் அப் த சீட் அண்ட் கல்டிவேட் த சீட் இன் யுவர் ஹார்ட், தென் இட் வில் ப்ரொடியூஸ் த ஃப்ரூட்ஸ். வித்தவுட் திஸ் ப்ரொசீஜர், வித்தவுட் திஸ் பேட்டர்ன், த கிங்டம் ஆஃப் காட் cannot work your personal experience. Seed is very, very essential material. அதான் இயேசு சொன்னார். மார்க் எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம். மார்க் எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் ரொம்ப அழகாக, ரொம்ப எனக்கு பிடிச்ச வார்த்தை. நான் அடிக்கடி அது ரொம்ப அற்புதமாக இருக்குது. இன்றைக்கி அதை கண்டினியூ பண்ணி நம்ம பார்க்குறோம். மார்க் எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம். The parable of the growing seed. 26. Mark chapter 4 verse 26. Jesus also said, எல்லாம் எடுங்க, மார்க் எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 26வது வசனம். Jesus also said, the kingdom of God is like a farmer who scattered the seed on the ground. Night and day, while his ass sleep or awake, the seed sprouts and grows. இதான் முக்கியம். But he does not understand how it happens. அது ரொம்ப முக்கியங்க. இயேசு என்ன சொல்கிறார்? பரலோக ராஜ்யத்துக்கு நான் ஒரு பேரபிள் சொல்கிறேன். பரலோக ராஜ்யத்துக்கு நான் ஒரு ஓமையை சொல்கிறேன். அது என்ன ஓமன்னா ஒருத்தன் என்ன பண்ணுறான்னா, விதை தெளிக்கிறதுக்கு அவன் ஃபீல்டுக்கு போகிறான். எல்லா இடத்துலையும் விதையை அவன் என்ன பண்ணிடுறான், தெளிச்சிடுறான். அவ்வளோதான், இனிமேல் முடிஞ்சு போச்சு. இனிமேல் அதை என்ன பண்ணணும், ரூட்டட் ஆகி வளர்ந்து அப்புறம் ஹார்வெஸ்ட் போகணும். அது இட் வில் டேக் ஒரு 3 months ஆகலாம், 4 months ஆகலாம். இப்போ இனிமேல் இவனுக்கு ஈவன் இஃப் த பர்சன் சோயிங் த வேர்ட் ஹியர் ஆஃப்டர் தேர் இஸ் நோ எனி கண்ட்ரோல் ஆஃப் த சீடு. கையில் விதை இருக்கிற வரைக்கும் அந்த சீடுக்கு இவன் எஜமானன். எப்போ சாயிலில் கனெக்ட் ஆகிடுச்சோ, உள்ளே போட்டானோ, அந்த சீடு மேலே இவனுக்கு கண்ட்ரோல் கிடையாது. அங்கே இன்னொன்று கண்ட்ரோல் எடுத்துகிட்டு தான் எடுத்துக்கிச்சு. தட் இஸ் சீடு. ஹல்லேலூயா. நீ அப்படி தான் ஒரு சீடை உள்ளே போட்டுட்டீங்கன்னா நீ ஒன்றும் கவலைப்படாத, பயப்படாத. எப்படி ஆகும், நான் கூரை வீட்டில் இருக்கேன்னு மாடு, அதை பற்றி உனக்கு என்ன கவலை? அவன் என்ன பண்ணுறான், போகிறான், தூங்குறான், வேக்கப், ஆஸ்லீப், வேக்கப், இப்படியே போயிட்டுருக்கு. அதுக்கு கவலையே இல்லை. பட் த சீட் க்ரோயிங் அண்டர் த சாயில். அதில் முக்கியமாக ஆண்டு சொல்கிற வசனம் என்னன்னா, he does not understand how it happens. நான் போட்டுட்டு தூங்கி விழிச்சு வந்தேன், எப்படி பச்சை பச்சையாக வளர்ந்து இன்றைக்கி ஜமீன்தார் லெவலுக்கு நான் அறுவடை பண்ணுறேன். இது நான் விதைச்சதுக்கப்புறம் உள்ளே என்ன நடந்துச்சு,
அப்சல்யூட்லி ஹி டஸ் நாட் அண்டர்ஸ்டாண்ட் ஹவ் இட் ஹேப்பன். இந்த சபைக்கு நம்ம என்ன தெரியுமா சொல்ல போகிறோம்? நீ ஒரு தடவை விசுவாசத்தோடு உள்ள சீடு இறக்கிட்டீங்கன்னா நீ விரும்பினது, நீ ஆசைப்படுறது எப்படி கிடைக்கும், எப்படி அது கொடுக்கும்? ஒரு பைபிள் வார்த்தை வந்து எப்படிங்க கண்ணுக்கு தெரிகிற ஒரு விஷயத்தில் வந்து நம்ம கொடுக்கணும்னு நீ ஆச்சரியப்படலாம். அதை பற்றி உனக்கு கவலை இல்லை, உனக்கு அது விளங்காமல் போகலாம், தெரியாமல் போகலாம். பட் இட் வில் கிவ் டு யூ த கிரேட் ஹார்வெஸ்ட். ஹல்லேலூயா, ஆமென். எத்தனை சாட்சி நான் சொல்ல முடியும்? என்னால் எவ்வளோ சாட்சி சொல்ல முடியும்? பிரைஸ் காட், ஹல்லேலூயா. செக். ஸோ தமிழில் ஒரு வாசியன் அந்த அவன் அந்த இரு பின்னும் அவர் அவர்களை நோக்கி, தேவனுடைய ராஜ்யமானது ஒரு மனுஷன் நிலத்தில் விதையை விதைத்து இரவில் தூங்கி பகலில் விழித்திருக்க அவனுக்கு தெரியாத விதமாக எல்லாம் சொல்லுங்க, எல்லாம் சொல்லுங்க. 1 2 3. அவனுக்கு தெரியாத விதமாய். வேத வசனம் உனக்குள்ளே போச்சுன்னா எப்படி வளர்ந்து கனி கொடுக்கணும் உனக்கு என்ன பண்ணாது தெரியாது. அதை பற்றி நீ கவலைப்படாத, அது தன் வேலையை செய்யும். ஏனென்றால் அந்த சீடுக்கு சொந்தக்காரராகி இயேசு தேவன் மகா உண்மை உள்ளவர். அவர் எப்படி உண்மை உள்ளவரோ அவர் சொன்ன சீடும் அவ்வளவு உண்மை உள்ளது. Amen. Say everybody amen. Hallelujah. Amen. 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 He does not understand how it happens. ஆனால் இன்றைக்கி அதை சொல்ல போகிறேன் உங்களுக்கு. நிலத்துக்கு கீழே என்ன நடக்குதுன்னு அவனுக்கு தெரியலன்னு இருக்குது, எனக்கும் தெரியல. உங்களுக்கு யாரும் தெரியுமா? பார்ப்போம், ஒரு ட்ரை பண்ணுவோம், ஒரு வருஷ பரீட்சை பண்ணுவோம், என்ன தான் நடக்குதுன்னு பார்ப்போம். ஓகே, ஆமாம். இயேசு கிறிஸ்து தெரியாதுங்கிறதுக்காக தெரியாதுங்கிற அர்த்தத்தில் பேசலை. அவன் அதை குறித்து கவலைப்படல, தெரியல. நீங்கள் தெரிஞ்சுன்னு ஆசைப்பட்டு தெரியுன்றாரு. நான் தெரியணும்னு ஆசைப்பட்றேன், தெரியும். ஆமென். ரொம்ப முக்கியமானது. ஏன்னா எனக்கு இந்த மாதிரி மெடிடேட் பண்ணி தெரியுங்கிறத உள்ளே பூந்தா தான் இன்னும் ஸ்ட்ராங்காக நிற்பேன். ஓகேவா? சரி, போன வாரம் நான் சொன்னதை எல்லாத்தையும் சொல்ல மாட்டேன், முக்கியமானது மனசில் வச்சுங்க. அது என்னன்னா, seed was created for 3 functions. Seed was created for 3 functions. One is to die. விதை என்ன, அது முதல்ல என்ன பண்ணணும்? சாகணும். The second one to resurrect. அது உயிர் தெழுணும். லாஸ்ட் ஒன், அது உயிர் தெழுணும். நான் போன தடவை இந்த ஆர்டரில் சொல்லிட்டேன், மாற்றி சொல்லிட்டேன். புரியுதா உங்களுக்கு? அது வந்து உயிர் தெழுணும். தேர்டு ஒன் மல்டிப்ளை, டு மல்டிப்ளை. எல்லாம் சொல்லுங்கள். 3 ஃபங்க்ஷன். முதல்ல என்ன சொல்லுங்கள்? டு டை, அது மரிக்கணும். ரெண்டாவது உயிர் தெழுணும். மூணாவது அது பெருகணும். அப்புறம் ஹார்வெஸ்ட், பெருகினதுக்கு அப்புறம் தான் ஹார்வெஸ்ட். 3 ஃபங்க்ஷன், 3 ஃபங்க்ஷன்ஸ்: டு டை, ரிசரெக்ட், டு மல்டிப்ளிகேஷன். சரி, இதை எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு. இயேசு அழகாக இவர் சொல்கிறார். இயேசு கிறிஸ்து நான் மரித்து உயிர் தெழுந்து பரத்துக்கு போக போகிறேன் அப்படிங்கிற இவருடைய லைஃப் ஹிஸ்ட்ரியை அவர் சொல்கிறதுக்கு வேறு ஏதாச்சும் உதாரணமாக இல்லை, அப்படியே இதை பயாலஜிக்கல் சீடு சொல்கிறார். பயாலஜிக்கலாக ஒரு சீடு எப்படி நிலத்தில் போட்டு அது செத்து மறுபடியும் உயிர் தெழுந்து பெருகுதோ, அதுபோல் இயேசுவாகிய கோதுமை மணியாகிய நான் நிலத்தில் விழாமலேயே தனிச்சு இருந்தால் ஒரு கிறிஸ்துவாக இருப்பேன். கோதுமை மணியாகிய வித்தாகிய இயேசு, விதையாகிய இயேசு மண்ணிலே விழுந்து செத்து 3ஆம் நாள் உயிர் தெழுந்தால் ஒரு கிறிஸ்துவல்ல, அநேக கிறிஸ்துக்கள் வருவார்கள். இதை எதோட கனெக்டடாக சொல்கிறாருன்னா, சீடோட தான் கனெக்டடாக சொல்கிறார். பயாலஜிக்கல் சீடோட ஒரு ஸ்பிரிச்சுவல் சீடு. பிகாஸ் இன் த பிகினிங் தேர் வாஸ் வேர்ட், த வேர்ட் வாஸ் வித் காட், த வேர்ட் வாஸ் காட். இவருக்கு விதைன்னு ஒரு பேர் இருக்குது. அப்போ பாருங்கள், பிரிக்க முடியாது. பாருங்கள், விதையும் இயேசுவும் பிரிக்க முடியாது.
கிங்டம் ஆஃப் காடில் அதான் முக்கியம். சீட் இஸ் வெரி எசென்ஷியல் கமாடிட்டி. சாரி, இப்போ ஒரு விஷயத்தை நான் போனதில் சொல்லிட்டேன். இப்போ எனக்கு கொஞ்சம் உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன், நல்லா கவனிங்க. இந்த விதை ஃபஸ்ட்டு டு டைன்னு சொன்னேன்ல, அது என்ன பண்ண விழுந்தா செத்துருன்னு சொல்லலை. செத்துருன்னு சொல்லும்போது நீங்கள் ஒரு விஷயத்தை ஞாபகத்தில் வச்சுக்கணும். அது என்னன்னா, டு சீஸ் டு எக்ஸிஸ்ட். என்னப்பா இப்போ ஓகேவா? சரி, நல்லா கவனிங்க. சாவு செத்துருன்னும் போது நல்லா ஞாபகத்தில் வச்சுங்க. இப்போ நம்ம உலக மக்கள் எப்படி இருக்காங்க? வயதாகி இனிமே எக்ஸிஸ்ட் பண்ண முடியாது. அதாவது இருக்கலாம், அப்படியே இருக்கலாம். அவர் இருக்காரா? இருக்கார். உடனே அவங்க செத்துடுறாங்க. அந்த சாவை இந்த சீடு சொல்லல. இந்த சீடு என்ன சொல்லுது? நாட் டு சீஸ்னா தடுக்கிறது, தடை பண்ணுவது. ஒருத்தன் வாழ்ந்துக்கிட்டே இருக்கிறான், அவன் வாழ்வை எது தடை பண்ணுது? மரணம் தடை பண்ணுது. ஆமென். அந்த சாவை இந்த சீடுக்கு சொல்லல. இன்னொரு தான் சொன்ன நல்லா இருக்கும். யோபு சொல்வார், மனிதன் மேகத்தை போல் கலைந்து போகிறான், அவன் பாதாளத்தில் இறங்கினால் மறுபடியும் எப்படி மேலே வருவான் இருக்கு. அப்போ என்ன அர்த்தம்னா, பாதாளத்துக்கு போனவன் ஒருத்தன் கூட வெளியே வரலன்னா அவன் செத்துட்டான்னு அர்த்தம். ஆனால் இன்னொரு விஷயம் இருக்குது. ஒருத்தர் அப்படித்தான் செத்தார், பாதாளத்துக்கு போனார், அந்த பாடியோடையே போனார். அந்த சேம் பாடி, குத்தி காயம்லாம் இருக்குது, அதோடு போனார். வெளியே வரும்போது ஃப்ரெஷ்ஷாக வேறு உடம்புல வரல. த சேம் பாடி மேனிஃபெஸ்டட் ஃப்ரம் த சாயில். இப்போ இவரும் தான் செத்தாருன்றோம், மற்றவன் தான் செத்தான், அவன் மேலேயே வரல. இவர் செத்தாரு, பாதாளத்துக்கு இறங்கி நோவா ஆவிகளுக்கு பிரசங்கம் பண்ணார், பாதாளத்திலேருந்து வெளியே வந்தார். வேற பாடியில் இல்லை, எந்த விதையை விதைச்சாங்களோ அதே விதை மாதிரி அதே பாடியோடு வந்தார். உனக்குள் போடப்பட்ட வேதவசனம் உனக்குள்ளே சென்று செத்து வேறொரு வேதவசனமாக வராது. எந்த வேதவசனம் செத்ததோ அதே வேதவசனம் உயிர் தெழுந்து வரும். சொந்த வீடு நான் கட்ட மாட்டேன், வீட்டை யாரோ கட்டின வீடு, லட்சக்கணக்கான சத்து உள்ள வீடு எனக்கு சொந்தமாகும்னு ஒருவேளை கர்த்தர் உனக்கு சீடை கொடுத்தாருன்னா, அந்த சீடு உனக்குள்ளே போய், சாரி வீடு கிடைக்கல, ஒன்றும் கவலைப்படாத, ஒரு ஒரு ஆடி கார் உனக்கு கொடுக்குறேன்னு மாறித்து கொடுக்க மாட்டார். நீ வீட்டுக்கு தான் உள்ளே போட்டால் அது வீடாக வெளியே வந்துருச்சு. ஆகவே விதை செத்துச்சுன்னா வாழ்ந்துக்கிட்டே இருக்கிற ஒருத்தனுடைய வாழ்வை தடுத்து அவன் இனிமேல் வர முடியாமல் போகிற ஜென்ரலான டெத்தை குறித்து பேசலை, இயேசுவின் டெத்தை குறித்து பேசுது. அவர் உள்ளே போனார் விதையாக, வேறு பாடியில் வரல, எந்த பாதியை விதைச்சாங்களோ அதே பாடியில் வந்தார். ஆகவே டு டைனா என்ன அர்த்தம்னா, த சீட் டிரான்ஸ்ஃபார்ம் இன்டு நியூ ஃப்ரம் லைஃப். ஆமென். இந்த சீடு மட்டும் செத்து போச்சுன்னா என்ன, எந்த அர்த்தத்தில் சொல்லுதுன்னா, இயேசு எப்படி உள்ளே போய் உயிர் தெழும்போது டிரான்ஸ்ஃபார்ம் ஆகிட்டார். எப்படின்னா, பூட்டின அறைக்குள்ளே அவர் பாடி உள்ளே போயிடுச்சு. அதுக்கு முன்னாடி இந்த பாடியோடு அவர் போகவில்லை, தட்டிட்டு தான் உள்ளே போனார். இது ஒரு க்ளோரிஃபைட் பாடி. ஆனால் வேறு பாடியான தொட்டுப்பார், அதே எலும்பு அதே தழும்பு இருக்குன்றார். ஸோ அது அவர் செத்து போகலை, வேறு அர்த்தத்தில் அதே பாடி டிரான்ஸ்ஃபார்ம் இன்டு நியூ லிவிங். இன்னொன்று சொல்லிட்டா, இதை நீ நம்பி இந்த சீடோடே வாழ்ந்தின்னா, இப்போ வேர்க்கிற சுருங்குற தோல், சாவுக்கு ஏதுவான தோல், இதில் கரெக்டாக ஆப்ரேட் பண்ணினா இட் வில் பி டிரான்ஸ்ஃபார்ம் இன்டு க்ளோரியஸ் ஸ்டேட்டஸ். ஸோ
the first function to die na, not to cease to exist, it is transformed into new from life or new from living. இது ஒன்று. சரி, எத்தனை பேருக்கு புரியுதுங்க? அப்போ நீ எது கேட்டாலும், ஆண்டவர்கிட்ட கேட்டாலும், நீ கேட்டது என்னவா கொடுக்க மாட்டார். நீ பணம் கேட்டினா என்னவா கொடுக்க மாட்டார், பணமாக கொடுக்க மாட்டார். ஏன் கட்டிக்கு போகிற மாப்பிள்ளையை கூட இந்த பேர் சில பேர் சொல்லுவாங்க, நான் ஜாப் பண்ணேன் கத்தரை கனவில் காமிச்சாருன்னு. அது நடக்குது, இல்லைன்னு சொல்ல மாட்டேன், எனக்கு கூட தான் காமிச்சார். இதை சட்டம் ஆக்கிடக்கூடாது. காமிப்பார்னா வேறு ஏதாவது காமிச்சிருவார் அது. அதனால் அவர் சித்தம் ஒரு காலத்தில் அப்படி ஓகே. நீ வேணால் பாரு, பொண்ணு பார்க்குறது படம்லாம் நிறைய பேர் பாரு, வித்தியாசமாக இருக்கும். ஆபிரகாம் பார்க்கும்போது ஒட்டத்துக்கு யார் நிறைய தண்ணி கொடுக்கலோ அவன் தான் அப்படின்னாரு. யாக்கோவை பார்க்கும்போது நிறைய இருக்குது. அது மாதிரி நான் என்ன சொல்கிறேன், பொண்ணு உனக்கு முக்கியம் இல்லை, மாப்பிள்ளை உனக்கு முக்கியம் இல்லை, கொடுக்குற தேவன் உனக்கு முக்கியம். அவரை மட்டுமே நீ முன்னாடி வச்சுருந்தா அவர் எந்த வகையிலும் உனக்கு கொடுப்பார். நீ கஷ்டப்பட வேண்டிய அவசியமே இல்லை. நல்லா கவனிக்கணும். இது டு டை, விதை மறிக்கிறத நான் சொல்லிட்டேன். அது எழுத்தின்படி சாகிறதில்ல. இட் வில் பி ட்ரான்ஸ்ஃபார்ம் இன் டு த நியூ ஃப்ரம் லைஃப். ரெண்டாவது, அது என்ன பண்ணுது, உயிர்த்தெழுதுன்னு பார்த்துக்கணும். உயிர்த்தெழுது, டு ரிசரெக்ட். ஃபேண்டாஸ்டிக் பாரு. அதாவது அவன் என்ன விதமாக நடக்கிறது என்று அவனுக்கு தெரியாத வண்ணமாக இருக்குது. இப்போ அது தெரிஞ்சுக்கிறோம் நம்ம. இப்போ நம்ம என்ன தெரிகிறோம், விதையை போட்ட உடனே அந்த விதை சாகுது. அந்த சாவு இல்லை, இது டிரான்ஸ்ஃபர்மேஷன் நம்ம புரிஞ்சுக்கிறோம். உள்ளே ஏதோ நடக்குது, போட்ட உடனே உள்ளே ஏதோ பயாலஜிக்கலாகவும் அதுதான், ஸ்பிரிச்சுவலாகவும் அதுதான், ஒரு பெரிய டிரான்ஸ்ஃபர்மேஷன் உள்ள நடக்குது. ரெண்டாவது ஃபங்க்ஷன் ரிசரெக்ட். த சீட் ஹேஸ் த செகண்ட் எபிலிட்டி டு ரிசரெக்ட். அந்த 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 விதை மண்ணுக்குள்ளே போனோடனே உயிரடையுது. ஆகவே தான் லாசருவை என்ன பண்ணார், எழுப்பும்போது லாசருவே வான்னார். ஏன் அப்படி அட்டண்டன்ஸ் மாதிரி பேர் சொன்னார்? வான்னா எல்லாம் தலையை சொல்லிட்டு வெளியில் வந்துடும். என்ன மாப்பிள்ள அப்படின்னு வந்துடும். எல்லாம் வந்துடக்கூடாதுன்னு லாசர் மட்டும் வான்றார். உன் கடவுள் அப்படிப்பட்ட கடவுள். அப்புறம் இன்னொன்று போய் பைத்தியக்காரன்னு வளர்றேன் நான். நீ இப்படி கிரேவி ஆடில் போய் போன வருஷம் செத்தவங்கள இல்லை நேற்று செத்தவங்கள 1000 வருஷம் செத்து வானா வந்து தான் தீரணும். என்னங்க எப்படி சொல்கிறீங்க? ஆமாம். ஏன் அப்படின்னா நம்ம பெரிய ஆளுங்கிறதில்ல, அவர் வித்து நமக்குள்ளே இருக்கிறனால அவருக்கு நினச்சா நமக்கு அது நடந்து தான் தீரணும். ஏன் அநேக வாயில் ஆமீன் வர மாட்டேங்குதுன்னா நம்ம அப்படி யாரும் பார்க்கல. யாரும் பார்க்காததுனால இது பொய் இல்லை. வெளியே என்ன நடக்குது வச்சுக்கிட்டு இதை ஜட்ஜ் பண்ணக்கூடாது. இதில் என்ன இருக்கோ அது வெளியில் நடக்கணும். வெளியில் நடக்கிற மட்டமான ரேஞ்சுக்கு இந்த ஹையர் வேர்டை கொண்டு வந்துடக்கூடாது. ஹையர் வேதிக்கு மட்டமான எக்ஸ்பீரியன்ஸ் மேலே வரணும். மற்றவங்களுக்கு வருதோ இல்லோ, நான் வரவழைச்சிட்டே இருக்கேன். நடக்கும், நடந்து தான் தீரணும். அப்படி நமக்கு அக்கறை இல்லை. மற்றவன் என்ன சொல்கிறாங்க, நம்ம அக்கறை மற்றவங்க வளரணும். நம்ம ஸோ டு ரிசரெக்ட் அப்படின்னு சொல்லும்போது நல்லா கவனிங்க. உயிர்த்தெழுதல்னால் நம்ம என்ன படிச்சோம், உயிர்த்தெழுந்து நிற்கிறது மட்டும் நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம். அது ஆக்சுவலாக அதோட அர்த்தம் டு ரெஸ்டோர்னு அர்த்தம். ரெஸ்டோர், வெரி குட். மறுசீரமைப்பு, மீட்டுக்கொள்வது. உங்களுடைய பழைய நிலை இருக்குல்ல, அதில் நொடிச்சு போயிட்டோம்ல, அது ஸ்பாயில் ஆயிடுச்சுல்ல. இனிமேல் அந்த நிலைக்கெலாம் வருவோமோ? ஆண்டவருடைய ஒரே வேலை இப்போ இருக்கிற பாவர்ட்டிலேருந்து உன்னை மேலே கொண்டு வரது மட்டும் இல்லை, ஆதி நிலையில் ப்ராஸ்பரிட்டியில் இருந்து இல்லை, அதை மீட்டு அதில் உன்னை உட்கார வைக்கிறது தான் ரிசரெக்ஷன். ரெஸ்டோர், பேக் டு லைஃப். என்ன மாதிரி கடவுளை வச்சுருக்க நீ? நானும்
ஆகவே தான் இன்றைக்கும் கொஞ்சம் பேர்கிட்ட பல வருஷம் சலிக்காமல் பேசுகிறது என்ன காரணம்? வெகு சீக்கிரம் ஆயிரக்கணக்கான மக்களை தொடக்கூடிய அந்த பிக்சரில் கர்த்தர் டெஃபினட்டாக கொண்டு போய் நிறுத்துவார். நீ கொடுக்கப்பட்ட கொஞ்சம் ஆடுகளுக்கு நீ உண்மையாயிரு, நீ பின்பு ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்டு இஸ்ரவேலுக்கு ராஜாவா. அதெல்லாம் இன்டர்னல் விஷயம். ஸோ இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, என்ன பாருங்க, அவன் என்ன நடக்கிறது என்று அறியாது இருக்கிறது. நமக்கு தெரிஞ்சிருச்சு அந்த விதை உள்ளே விழுந்து செத்துருச்சு மீன்ஸ் என்னென்னா டிரான்ஸ்ஃபார்ம். அது அதே விதை தான், ஆனால் மறுரூபம் நடக்குது. ஓகேவா? கருப்பாக போட்ட விதை உள்ளே பார்த்தோன்னா கீறி ஒயிட்டாக தெரியுது, ஒரு முளை வெளியே வருது. இது வெளியே யாருக்கும் தெரியாது. இப்போ நம்ம உள்ளே பூந்து பார்க்குறோம். தட் இஸ் ரிசரக்டட், ரெஸ்டோர். ஓகேயா? ஒரே ஒரு சீடு. சரி, ஹல்லேலூயா. அம்மா அந்த விதையை உள்ளே போட்டு செத்துருச்சு மீன்ஸ் என்னென்னா டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆரம்பிச்சிருச்சு. எப்போ when the seed who sows in the soil, the next moment, the next flash moment, metamorphosis begins. விதை என்னைக்கு சாவுதோ அந்த மூமெண்ட்டில் ஒரு காரியம் நடக்குது. என்ன தெரியுமா? உருமாற்றம் நடக்க ஆரம்பிக்குது. மெட்டமார்போசிஸ் கேள்விப்பட்டிருக்கீங்களா? மெட்டமார்போசிஸ், கம்பளி பூச்சி, வண்ணத்து பூச்சியாக 7 ஸ்டேஜஸ். உனக்குள்ளே போன வேத வசனம் இவ்வளோ வேலை பண்ணுதுங்க. ஆனால் நீ தூங்குற, நீ விழிக்கிற, நீ போகிற, அதே மாதிரி வறுமையை பார்க்குற, அதே மாதிரி எல்லாம் காரி துப்புறான், திட்டுறான். உனக்குள் அந்த வேத வசனம் வேலை செய்ய ஆரம்பிக்கிறது. என்ன சந்தோஷமாக இருக்கே இல்லையா? ஆமாம். என்ன நினச்சிட்டு இருக்கீங்க? உனக்குள்ளே யாரோ போட்ட பயம் இன்னைக்கு உனக்கு முடக்கி உட்கார இருக்கிறது உண்மைன்னா, உனக்குள்ளே யாரோ போட்ட ஒரு காம்ப்ளெக்ஸ் உன்னை தலை கண வைக்கிறது உண்மைன்னா, இவ்வளோ நெகட்டிவ் சீடே உன்னை உட்கார வச்சுக்கிறான். பாசிட்டிவ் சீடு தான் வேலை செய்யும். இது முளைக்குது இல்லை, இது என்ன பண்ணும்? மெட்டமார்போசிஸ் அது நடக்க ஃபங்க்ஷன் பண்ண. அது என்னென்ன வேறு ஒன்றும் இல்லை. இது எப்படி நடக்குது? நல்ல கவனி, முக்கியமானது. இந்த சீடை போய் உள்ளே போட்ட உடனே அது என்ன ஆயிடுது? இறந்துருது. அது டிரான்ஸ்ஃபார்மேஷன். அடுத்தது மெட்டமார்போசிஸ் அது பிகின் பண்ணுது, அது ஆரம்பிக்குது. எப்படி ஆரம்பிக்குதுன்னா நல்லா கவனிச்சிக்க. அந்த விதை லேசாக உடஞ்சி அது பிளக்க ஆரம்பிக்குது, உடையுது. எதுக்குள்ளே இதெல்லாம் நடக்குது? உனக்குள்ளேயும் நீ விசுவாசித்து ஒரு சீடு உள்ளே வாங்கினீங்கள, அது 3 நாளைக்குள்ளே இந்த வேலை பண்ணும். நம்ம என்ன பண்ணிடுறோம்? ஒன்றுமே இல்லையென்று பூத்தி போட்டு மூடிடுறோம். விதையாக போடுறோமே தவிர அடுத்த நாள் பிடிங்கி பார்க்குறோம் முளைச்சிச்சான்னு, எல்லாமே அவுட் ஆகிடும். நல்லா கவனி. ஏன் அந்த சீடு பிளக்குது? ஏன் அந்த சீடு உடையுது? ஏன்? பிகாஸ் எங்கே விதைக்கப்படுது? இன் த சாயில். In the soil there is the vibration.
there is a vibration. இங்கே பாருங்கள், இந்த புல்பீட் என்ன பண்ணுதுன்னா ஒரு வைப்ரேஷனில் இருந்துக்கிட்டே இருக்குது, சிக்கு 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 சிக்கு. ஆனால் நமக்கு என்ன பண்ண மாட்டேங்குது, ஏன்னா லோ ஃப்ரீக்வன்ஸ். இது லோ ஃப்ரீக்வன்ஸ் ஜாஸ்தி இருந்துச்சுன்னா உனக்கு இது தெரியும், ரொம்ப கண்ணுக்கு தெரியாது. ஆனால் இது என்ன பண்ணிகிட்டே இருக்குது, ஒரு வைப்ரேஷனில் இருந்துகிட்டே இருக்குது. நீ பூமியில் எதை தொட்டாலும் அதை என்ன பண்ணு, இந்த பில்டிங் என்ன பண்ணுது, ஒரு வைப்ரேஷனில் இருக்குது. சீடை உள்ளே போட்டவன அதை பழக்கிறதுக்கு என்ன காரணம், போடுறதுக்கு முன்னாடி அந்த சாயில் ஒரு வைப்ரேஷனில் இருக்குது, போட்ட உடனே இந்த வைப்ரேஷன் அது பழக்குது. ஓ இருதயமாகிய நிலத்துக்கு ஒரு வைப்ரேஷன் கண்டிப்பாக இருக்குது. நீ சாதாரண ஆள் கிடையாது. வெதர் இட் இஸ் நெகட்டிவ் வைப்ரேஷன் ஆர் பாசிட்டிவ் வைப்ரேஷன், அதர் திங், த அதர் ஸ்டோரி. பட் யூ ஹாவ் அ வைப்ரேட் எபிலிட்டி. ஏன் ஒன்றுமில்லாமல் போனார் யோபு? எல்லாமே போச்சு. அவன் சொல்கிறான், நான் பயந்தது எனக்கு நடந்தது. அவர் ஹிஸ்டரியை வாசி பாருங்க. சிலர் பகற்காலத்தில் நடந்து வந்து பகற்காலத்தில் ஒரு வீட்டுக்கு கண்ணை வைத்து விட்டு இரவு காலத்தில் திருடுவார்கள் பார். அப்புறம் என் பிள்ளைகள் பாவம் செய்திருப்பார்களோ என்று தினந்தோறும் பலி செலுத்தினாராம். அவர்கிட்ட ஒரு எபிலிட்டி இருக்குது, என்ன பயந்து நினைக்கிறாரோ அது நடந்துருமா. நல்லா இல்லையே சொல்லுங்க பார்ப்போம். இப்போ நமக்கு அவருடைய பேரம்பத்தி மாதிரியே தெரியுதுல நமக்கு. நானும் அப்படித்தானே, என்ன நினச்சோன்னா அப்படி நடந்துருந்துங்க. அதுதான் நான் சொல்கிறேன், இதுக்கு பெயர், இதுக்கு விசுவாசம்தான் பேர். நல்லது விசுவாசி, நல்லது நடக்கும்போது அது விசுவாசம். கெட்டது நம்பி கெட்டது நடக்கும்போது அதுவும் விசுவாசம்தான். இது கெட்ட விசுவாசம், நல்ல விசுவாசம். இதே நடக்குதுன்னா உனக்குள்ள ஒரு வைப்ரேஷன் இருக்குது. அது ஒரு அந்த வைப்ரேஷனை நீ எவ்வளவுக்கு எவ்வளோ பாசிட்டிவாக மாற்றுறியோ அவ்வளவுக்கு அவ்வளோ உனக்கு நல்லது. அந்த பாசிட்டிவாக மாற்றுற வேலையை பாசிட்டிவான சீடாகிய வேதவசனம் செய்கிறது. புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ, நற்கீர்த்தி எவைகளோ அவைகளையே சிந்தித்து கொண்டிருங்கள். நான் ராத்திரி போல் அதான் என் வேலையை. இப்போ பேசிகிட்டு இருக்கும்போது கூட நிறைய பேருடைய இதெல்லாம் வரும், வைப்ரேஷன்லாம் வரும். கவலைப்படுறதே இல்லை, தெரியும் எல்லாம் இல்லைன்னா இது இங்கே நிற்க முடியாது. நிற்கலாம். நிறைய பேர் அப்படி தான் ஹேன்னு போகிறானுங்க. நான் அப்படி இல்லை. வீட்டில் உட்காந்து பொண்டாட்டி பிள்ளைகிட்ட இருந்தாலும் அங்கேருந்து என்ன வருது நான் இருந்தால் தான் எனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குது. அவனை நாளைக்கு கொலை பண்ணுறேன், போட்டு தள்ளிடுறேன்னு நினச்ச கூட நல்லது தான், தப்பிச்சிக்கலாமா இல்லையா? ஆனால் அதை குறித்து நம்ம கவலைப்படக்கூடாது. அப்படிப்பட்டவங்க தான் அதை என்ஜாய் பண்ண முடியும். நம்ம யாரோ சபிக்கிறேன்னு வச்சுக்க, என்ன இவ்வளோ சிரிச்சிட்டே இருக்க, மனசில் சபிக்கிறேன்னு இவ்வளோ கஷ்டமாக இருக்கும். அதில் நான் போல ஆயிடக்கூடாது. அதில் எப்போவுமே தேவ சமாதானத்தில், தேவ சந்தோஷத்தில் இருந்து, ஹை அப்படி நினைக்கிறியா, பாவம் என்னமோ உனக்கு கோவம் போல் இருக்குது, பட் நீ பரவாயில்ல, நான் உன்னை ஆசை வைக்கிறேன், பழச்சி போன்னு விட்டுற வேண்டியதான். அந்த லெவலில் இருக்கும்போது தான் இதெல்லாம் நம்ம தேவைப்படுது. இருக்கே இல்லையா? ஸோ தேவன் ஒன்றையும் எப்படி டிசைன் பண்ணியிருக்கார். ஸோ இந்த விதை ஏன் ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்குள்ளே வருதுன்னா, அந்த சாயிலில் ஒரு வைப்ரேஷன் இருக்குது. அந்த 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 வைப்ரேஷன் பண்ணுற வேலை, இப்படிப்பட்ட வேலைகள் எல்லாம் அது செய்யுது. அவன் இன்னது என்று தெரியாது இருக்கையில். எத்தனை பேருக்கு விளங்குதுங்க? எத்தனை பேருக்கு விளங்குது? அதுதான் சீட் கோட். சொல்லுங்க, சீட் கோட். என்னமோ ஒரு டிஸ்டர்பன்ஸ் இருந்துகிட்டே இருக்க மாதிரி ஃபீல் பண்ணுறேன். சீட் கோட். நம்மெல்லாம் மேலே என்ன பண்ணுவோம், கோட்டு போடுவோம். அப்புறம் ஃபங்க்ஷன் முடிஞ்சால் அதை என்ன பண்ணிடுவோம், கோட்டை எடுத்துருவோம். பயாலஜிக்கலாக மண்ணுக்குள் விதைக்கப்பட்ட விதைக்கு ஒரு கோட் இருக்குது. என்ன கோட் அது? The seed has around it the hard shell. The hard shell protects from
என்விரான்மெண்டல் டேமேஜ், வாட்டர் டேமேஜ், ஃபிசிக்கல் டேமேஜ். ஃபிசிக்கல் டேமேஜ். விதைக்கு மேலே இருக்கிற அந்த ஹார்ட் போர்ஷன் இருக்குல்ல, அங்கே ஏதோ இது குறைச்சி வைப்பா, அதுவா, சரி, புரியுதா உங்களுக்கு? யாரும் சீடு வச்சுருக்கீங்களா? ஒன்றும் இல்லைல்ல, விதை இல்லை. ஒரு விதையை கற்பனை பண்ணிங்க, அது மேலே எப்படி இருக்குது, ஒரு ஹார்ட் போர்ஷன் இருக்குல்ல, இது உள்ளே இருக்கிற ஒரு விஷயத்தை இது ப்ரொடெக்ட் பண்ணுது. நீங்கள் மண்ணுக்குள்ளே போடும்போது அந்த மேல் கோட்டு இருக்குல்ல, சுற்றி இருந்த கோட்டு, அது வந்து இட் வில் ஷெட், அது உதிர ஆரம்பிக்கும். ஏமேன், அது உதிர ஆரம்பிக்கும். அது ஏன் அது கொடுக்கப்பட்டுச்சுன்னா, பூமிக்கு வெளியே இருக்கிற வரைக்கும் அதுக்கு எந்த டேமேஜும் வந்துடக்கூடாது. பெந்தகோஸ்து உலகத்தில் ரொம்ப கேவலமாக பேசுகிற ஒரு விஷயம் என்ன, நம்ம உடம்பு மாம்சம் பலவீனம் உள்ளது, மண்ணிலிருந்து எடுக்கப்பட்டது மண்ணுக்கே போவது. அவை தான் நிறைய பேர் சீக்கிரம் செத்துடுறாங்க. ஏன்னா இது என்ன, இது மண்ணிலேருந்து மண்ணுக்கு தானே போவோம், அப்புறம் இது என்ன பிரயோஜனம்? ஆனால் உன் கடவுள் ரொம்ப புத்தி உள்ள கடவுள். அவர் எப்படி ஆவிக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாரோ, அவருக்கு எப்படி சோலுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தோ, ஒரு மயிரிழையும் குறையாமல், இன்னும் சொல்லப்போனால் இன்னும் கொஞ்சம் ஹைலைட்டாக நம்முடைய உடம்புக்கு அவர் ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தார். நினச்சிக்காத, உன் உடம்பை போல் ஒரு டெக்னாலஜி பூமியில் கிடையாது. ஐயோ, இதை யாராச்சும் மோசமாக நினச்சிங்க, அவங்க தான் அடிக்கடி ஆஸ்பத்திரி போகிறாங்க. அதுலேருந்து செக்ஸுலேருந்து ஊன்னா தொலைஞ்ச நீ, உனக்கு போக்கிடமே கிடையாது. பேசாமல் விட்டு, தெரியலன்னா விட்டுரு, சைலண்டாக விட்டுரு. இது தெரியலங்க விட்டுரு, அப்படியே சீ போன்னு சொல்லாத. ஆகவே தான் உன் உடம்பை பைபிள் உடம்புன்னு சொல்ல, இஸ் எ டெம்பிள். ஏன், உன் ஆவியில், உன் ஆத்மா, நான் உன் சரீரத்தில் வந்து வாழ்கிறேன். உன் உடம்பை விரும்பி உன் உடம்புக்குள்ளே தங்குற ஒருவர் இந்த உடம்பை உருவாக்கினவர். அதைத்தான் பவுலின் சரீரத்திலேருந்து பெல்ட் எடுத்து போட்டாங்க, பவுலுடைய ஸ்வெட்டிங்கை தொடச்ச ஹேண்ட் கர்ச்சீஃபை போட்டாங்க, பேய்கள் அலறி ஓடியது. ஈவன் ஃபிசிக்கல் கனெக்டட். ஸோ ஃபஸ்ட்டு வந்து கோட், சீட் கோட், எல்லாம் சொல்லுங்கள், சீட் கோட். அது நட்ட உடனே உள்ளே என்ன பண்ணிடுது, அந்த கோட் உதிர்ந்துருது. ஏமேன், நீ ஏதாச்சும் ஒரு வேதவசனத்தை சீடை உள்ளே இறக்கிட்டீங்கன்னா உனக்கு என்ன உள்ளே இயேசு சொன்ன மாதிரி அவனுக்கு நடக்கிறது என்னதுன்னு தெரியாதுங்கிற மாதிரி நமக்கு தெரியுதுல்ல. இப்போ நீ தெரிஞ்சிக்க, உனக்கு உள்ளே இறங்கிடுச்சுன்னா ஒரு நாளோ 2 நாளோ ஒயிட் பேப்பர் பிரிண்டட், பிளாக் லெட்டர்ஸ் பிரிண்டட் இன் ஒயிட் பேப்பர் அப்படிங்கிற மாதிரி ஒயிட் பேப்பரில் எழுத்தின்படியே இருக்கிற சீடை நீ காதிலே கேட்டு உள்ளே போனோடனே அது வேறு டிரான்ஸ்ஃபார்ம் ஆகி உனக்குள் செய்ய வேண்டிய வேலையை செய்வதற்கு அது தன்னுடைய மேல் கோட்டை உதிர்க்க ஆரம்பிக்கிறது. அப்போ எனக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் நான் சொல்லுவேன். நான் ஏதோ ஒன்று ஆண்டோட்டு கேட்பேன், ஒரு வார்த்தை கொடுத்துருவார், அதை நான் அறிக்கை பண்ணி விட்டுருவேன். ஒரு வாரம் கழித்து அதெல்லாம் மறந்துடுவேன். எல்லாம் ஒரு வாரம் கழித்து இதோ புதிய காரியத்தை செய்கிறேன்னு சொல்லுவேன். அந்த ஒரு வாரத்தில் அந்த கோட்டு உதுதுச்சுன்னு அர்த்தம். உனக்குள்ளே நடக்குதுடா அது. தேவராஜ்யம் தூங்காது, நீ தூங்குவ, அது தூங்காது. வசனத்தை சாதாரணமாக நினச்சிக்காதீங்க. மற்றவங்க நினச்சிட்டு போகிறாங்க, இந்த சபையில் ஒரு நினச்சிக்காதீங்க. இதை நம்பி நடுத்தருவுக்கு வந்துட்டேன்னு சொல்கிறவன் அவங்கள்ட்ட தான் ப்ராப்ளம் இருக்குது, இதில் ப்ராப்ளம் கிடையாது. உன்கிட்ட தான் ப்ராப்ளம் இருக்குது, செக் பண்ணிப்பார். இதில் ஒன்றும் இல்லைன்னா உன்கிட்ட தான் ப்ராப்ளம் இருக்குது, நீ சரியில்லை, சாரி. அவ்வளோ கோவம் வருது இதை யாராச்சும் பள்ளி சொன்னான், அதுக்கு தான் சொல்கிறேன், வேறு ஒன்றும் இல்லை. ஏன் அவன் லைஃப் நடந்திருக்கு.
ஒர்க் அவுட் ஆகணும்னு சொன்னால் நான் சொன்னேன் என்கிட்ட பிரச்சனை இருக்குது இதில் இல்லைன்னு நான் சொன்னேன். நான் டாடி என்கிட்ட பிரச்சனை இருக்குது டாடி, உன் வார்த்தையில் பிரச்சனை இல்லை நான் சொன்னேன் வெக்கம் இல்லாமல். அப்புறம் 10 நாள் கழிச்சு சூப்பர் அப்படின்னு அது கன்ஃபார்ம் பண்ணார், கொடுத்தாரு. எனக்கு என்னடா அவ்வளோ பெரிய மவுஸு இதை தவிர. த சீட் கோட். ரெண்டாவது, அந்த சீடு உள்ளே போனோன்னே எண்டோஸ்பேம் அப்படின்னு ஒரு விஷயம் நடக்குது. அந்த சீடு உள்ளே போகணுன்னு எண்டோஸ்பேம்னா என்ன அப்படின்னு பார்த்தா, when you sow the biological seed in the soil, the first coat sheet will be shed. The coat sheet was shedded. Second one, endosperm means இந்த மண்ணில் there is a 17 essential nutrients. 17 விதமான ஊட்டச்சத்துக்கள் எதில் இருக்குது? இந்த மண்ணில் இருக்குது. ஆமென். There is a 17 essential nutrients. These are all seeds. Out of 17, the 3 basic seed is very, very, very important. அந்த 17ல் 3 சீடு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். அது என்னென்னா பொட்டாசியம், பாஸ்பரஸ், நைட்ரஜன். இந்த 3 தான் என்ன பண்ணு தெரியுமா? அந்த விதை பிளந்துருக்குல்ல, அந்த பிளந்த விதையில் இந்த 3 நியூட்ரிஷன் செம வேலை பண்ணும். நான் நம்புகிறேன் இது பயாலஜிக்கல் சீடு. ஆனால் ஸ்பிரிச்சுவல் சீடு ஆகிய ஏதோ உனக்கு ஒன்று வேண்டி ஆண்டவர்கிட்ட கேட்டு அதுக்கு ஒரு சீடு கொடுத்து உள்ளே நீ பதியம் வச்சிட்டின்னா அது சீடு கோட்டை கழட்டிட்டு நெக்ஸ்ட் லெவலில் ஏதோ இம்பார்ட்டன்ட் பேசிக் 3 சீடு ஆப்ரேட் ஆகுதான். I believe Father, Son and the Holy Ghost. மூவரும் சேர்ந்து எனக்குள் வேலை செய்கிறார். என் பிள்ளை இது கேட்டான், மாவனை இவனுக்கு கொடுக்குறேன்னா 3 பேர் அந்த சீட்டில் வேலை செய்கிறாங்க. நான் தூங்குறேன், விழிக்கிறேன், குடிசையாக இருந்தாலும் கூழை குடிக்கிறேன், ஜாலியாக இருக்கிறேன். ஏன்னா இது போதும் இல்லை, நான் ஒரு சீடை போட்டுட்டேன், அது கொடுக்க போகுது, அது ஆரம்பிச்சிருச்சுங்கிற ஃபெய்த்தில், மென்டல் பீஸில், love zone la I am perfectly all right. But the Trinity is something doing under the soil. Hallelujah. இந்த ஃபேன் சுவிட்ச் எங்கே இருக்குது? ரெகுலேட்டர் இருக்கா? அது அப்படி ரெகுலேட்டர் போட்டு குறை. எண்டோஸ்போம் 17 நியூட்ரியன்ஸில் 3 நியூட்ரியன்ஸ், நைட்ரஜன், பொட்டாசியம், பாஸ்பரஸ், இந்த 3 என்ன பண்ணுது? இனிமே தான் அந்த சீடு என்ன பண்ணணும்? வளரணும். அந்த வளர்ச்சி எப்போ தான் அந்த சீடு கிடைக்கும்னா, இந்த 3 நியூட்ரிஷன் போய் அதில் ஆப்ரேட் ஆனால் தான் கிடைக்கும். இன்னொன்று, அந்த சீடில் என்னென்ன முளைக்கும்?
ஸ்டெம், பிரான்ச், ஃப்ளார்ஸ், பட்ஸ், நிறைய இருக்குல்ல. மெனி பார்ட் ஆஃப் த ஆர்கன் ஆஃப் த ட்ரீ. ஒன்று கண்ணா பின்னான்னு வளர்ந்தா நல்லா இருக்காதா இல்லையா? வளரவும் செய்யணும், வளர்த ரெகுலேட் பண்ணணும். ஒன்றில் கொண்டு வா, இந்த ஃபேனில் 2 கொண்டு வா, 3, 4. இது ஏதோ ரெகுலேட்டர் ப்ராப்ளம், இது சரியாக ஒர்க் பண்ணல. எப்படி இதை கொஞ்சம் கொஞ்சமாக ரெகுலேட் பண்ணி கொண்டு வரோமோ அது போல் அந்த விதையில் கண்ணா பின்னான்னு எல்லா ஆர்கனும் டிஸார்டரில் வளராமல் வளரவும் செய்யணும், வளரதை ரெகுலேட் பண்ணுறத இந்த 3 நியூட்ரியன்ட் செய்கிறது. உனக்குள் விழுந்த வேதவசனமாகிய சீடில் அது உனக்கு எவ்வளவு கிடைக்கணும், எப்படி கிடைக்கணுங்கிறத ட்ரினிட்டி காட் கூட இருந்து அதை வளரவும் செய்து ரெகுலேட் பண்ணுகிற என்னுடைய அம்மா, அப்பா, மூத்த அண்ணன். அவனுக்கு தெரியல எப்படி உள்ளே வளருதுன்னு, நமக்கு தெரியுது உள்ளே எப்படி வளருதுன்னு. கொஞ்ச நேரம் ஆமின்னு சொல்ல. ஐயோ ஐயோ. ஓகே, சரி. என்ன இது ரைட்டா? ஸோ சீட் கோட் த எண்டோஸ்போம். சீட் கோட் உதிர்ந்துருது, அது ஏன் மற்ற டேமேஜ்லேருந்து விதையை பாதுகாக்குது. எண்டோஸ்பம் என்ன செய்யுதுன்னா 17 நியூட்ரியன்ஸில் பேசிக் 3 நியூட்ரிஷன்ஸ் என்ன பண்ணுதுன்னா இட் வில் ஹெல்ப் டு க்ரோயிங் அண்ட் ரெகுலேட் த இட் இஸ் த ஹார்ட் ஆஃப் த சீட். எம்ப்ரியோங்கிறது விதையினுடைய ஒரு பாகம் மட்டும் இல்லை, விதையினுடைய இதயம். உங்களுக்கெல்லாம் எப்படி ஒரு ஹார்ட் இருக்கோ அதுபோல் விதைக்குன்னு ஒரு ஹார்ட் இருக்குது. அந்த விதையினுடைய ஹார்ட்டுக்கு பேர் எம்ப்ரியோ. இந்த ஸ்டேஜில் என்ன தெரியுமா ஆகும்? சூப்பர், நல்லா இருக்கும் பாரு. எண்டோஸ்பர்மில் அந்த 3 நியூட்ரிஷன்ஸ் உள்ளே பூந்து வளர்ச்சி அடையணும், ஒழுங்காக ரெகுலேட் ஆரம்பிச்சிருச்சு. இப்போ எம்ப்ரியோ உள்ளே வந்ததுக்கப்புறம் அந்த மரத்துக்கு ஸ்டெம், பிரான்ச்சஸ், ஃப்ளார்ஸ், லீவ்ஸ், ஃப்ளார்ஸ், பட்ஸ், ஃப்ரூட், அதெல்லாம் இருக்குல்ல. இவ்வளவு பார்ட் எதுக்குள்ள தான் இருக்குது? சிங்கிள் சீடு. ஆமென். நான் என்ன தெரியுமா சொல்கிறேன் உங்களுக்கு? 1000 வாக்குத்தத்தம் உனக்கு வேண்டாம் அந்த பூமியில் வாழ்கிறதுக்கு. ஒரே ஒரு வாக்குத்தத்தம் போதும், 1000 வருஷம் வாழ்ந்துடலாம். ஸ்ட்ராங்லி ஐ பிலீவ். அதான் தாவீது கேட்டான், கர்த்தரிடத்தில் ஒன்றை கேட்டேன் அதையே நாடுவேன். அவன்லாம் ரொம்ப புத்திசாலி. மக்கள் நம்ம எந்த வருஷம் மக்கள் இவ்வளோ வருஷம் வாக்குது என்ன கிழிச்சாங்க? இது இல்லாமல் மாதத்துக்கு ஒரு நாம் அப்படி தான் நடத்திட்டு இருந்தேன் சபையில். மாதத்துக்கு ஒரு வாக்கு தத்துவம், ஒன்றும் கதை நடக்கலை. அப்புறம் யோசனை ஒன்றுமே வழங்கலைங்கிறது நிறைய வாக்குத்தத்தம் வந்துருச்சுன்னு அர்த்தம். அதான் சொல்லுவாங்க கிராமத்தில், நல்ல போட்டு போதுண்டா, தேவையானது ஒன்றே. மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டார். இது இந்த சப்ஜெக்ட்டுக்கு அவுட் ஆஃப் சப்ஜெக்ட் தான் இருந்தாலும் கேட்குறேன், அவங்கள பார்த்து கேட்குறேன். எத்தனை பேர் இந்த வசனம் தெரியும்? பெண்களுக்கு மரியாள் எல்லாத்துக்கும் தெரியும்.
அது என்ன ஒன்று? தன்னை விட்டு எடுபடாத, அது என்ன அர்த்தம்? ஏன் சொல்கிறார்? என்ன? தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கு தெரிந்து கொண்டார். என்ன அது? சரி, அதான் எல்லாம் சொல்லுவாங்க. அதில் என்ன பண்ண நல்ல பங்கு? 12 பேரும் தான் பாதத்தில் உட்காந்து கேட்டானுங்க. ஏன் இவ்வளோ மட்டும்? அதான் சார், நீ பசங்களை எல்லாம் போட்டெல்லாம் விட்டுட்டு தான் வந்து உட்காந்துருந்தானுங்க. யார்? மரியாதை. அவங்க அக்கா கறி திட்டுறது காதில் கேட்டுகிட்டே இருக்கா. நான் நினைக்கிறேன் அவளுக்கு மட்டும் திட்டு விழுவில்ல, சரி அவளுக்கு தான் புத்தி கட்டி போச்சு அப்படின்னு நிறுத்திடுவா. அப்போ என்ன அர்த்தம்? அந்த காலத்தில் வேத வாக்கியங்களை போதிக்கிறவர்கள் ரபிகள், கேட்கிறவர் ஆண்கள் மட்டும்தான், வேறு யாரும் கேட்கக்கூடாது. பெண்கள் கேட்டாங்கன்னா போதிச்சவனையும் போதிச்ச போஷனையும் நெருப்பு வச்சு கொளுத்திடணும். இது மரியாளுக்கு தெரிஞ்சு, மாவனை நீ என்னை கொளுத்தினாலும் பரவாயில்லடா, அவர் மேசியான்னு எனக்கு தெரியும், உக்காந்து கேட்பனாலும் உக்காந்தான். என்னைக்கு உயிர் மேலே இருக்கிற ரகசிய வெள்ளம் உன்னை கசப்பாவி போடான்னு வரியோ மாவளை, அன்னைக்கு தாண்டி ரியல் லைஃபு. எனக்கும் அதுதான். பொத்தி வெளியே காமிக்காமல் இந்த உசுருன்னு ஒன்று இருக்கு பற்றியா, ஆட போடா அப்படின்னு வந்துட்டுன்னா நீ ஓரளவுக்கு அவரை புரிஞ்சுட்டேன்னு அர்த்தம். ஆகவே தான் தன் ஜீவனை பாதுகாக்கிறவன் அதை இழந்து போவான், என் நிமித்தம் இழந்து போகிறவன் அதை பத்திரப்படுத்துவான். பவுல் செத்து பொழைச்சான். ஏன் மறுபடியும் ஒரு தடவை பவுல் என்ன பண்ணாங்க, அடித்து செத்துட்டான், கொண்டு வந்து போட்டுட்டாங்க. கொஞ்சம் நேரத்தை ஏஞ்சிட்டான், தட்டி விட்டுட்டு வீட்டுக்குள்ளே போகணும், திருப்பி அதே சிட்டிக்குள்ளே போகிறான். ஏன் தெரியுமா? செத்தன் கொண்டு வந்து போட்டாங்க, உயிர் பிழைச்சிட்டாங்க. ஓஹோ, அப்போ செத்த அவர் விடமாட்டார் போல இருக்குது, உயிர் தான் நின்று அவன் ப்ராக்டிஸ் ஆகிட்டான். ஆகவே தான் துணிஞ்சு சாப்பிட்றான். அது ஒரு லெவல், அது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். அது அங்கே வரணும். நீ நான் அப்படியே போட்டுக்குள்ளேயே உக்காந்துக்கிட்டு இருக்கக்கூடாது. தான் சொன்னேன்னே, எல்லோரும் ரொம்ப சேஃப்டி, நம்ம பிள்ளைங்க ரொம்ப சேஃப்டியாக இருக்கீங்க. நீங்கள் இந்த ஒரு வாரத்துக்கு ஒரு தடவை தான் இவங்களை பார்க்குறேன். நான் ரொம்ப சேஃப்டியாக இருக்கிறோம். நம்ம வீடு, நம்ம பழகின இடம், பழகின உறவு, மக்கள் இருந்தால் நமக்கு ஒரு மாதிரி ஜோன் சேஃப்டியாக இருக்கிற மாதிரி இருக்குது. நான் கொஞ்சம் கற்பனை பண்ணி பார்க்குறேன். புயலை அடிக்குது, இயேசு நிற்கிறாரு. ஸ்ரீதர்வா அவன் உள்ளே போயிட்டான். யார்? பேதுரு. உள்ளே போன பைபிள் போட்டிருக்கு, இயேசு ஓடி நின்றுட்டே இருக்க. கடலில் எப்படி இருப்பான்? சரி, அப்படி உக்காந்துருப்பான்னு வச்சுக்க. இயேசு வந்து என்ன பண்ணுறாரு நாங்கள் பாரு, நல்ல, அதாவது சில சினிமாலாம் பார்த்தோம்னா ஹீரோ கை தொட்டவொன்னு ஒரு மியூசிக் போடுறான் பார்த்தீங்களா, டிங்குன்னு. நீ உக்காந்துருக்கலாம் சொல்லும், அப்படியே பார்த்துட்டு இருக்கும் பாரு. அவள் பணத்தை வாங்கிட்டு அவள் கிளம்பிடுவா, அது வேறு விஷயம். அது மாதிரி ஃபஸ்ட்டு டச்சிங் ஓடி வந்து பேதுரு அதை அனுபவிக்கிறான். இயேசு பதறி அவன் கையை பிடிக்கிறது. யாராச்சும் அனுபவிப்பாங்களா? அப்படி என்ன இப்படி உட்காந்துருக்கீங்க எல்லோரும் கெட்ட வார்த்தை பேசுகிற மாதிரி? புரியுது அவனுக்கு? ஆமாம், எங்கே நிற்கிறான்? பாதுகாப்பு இல்லாத இடத்துல இருக்கிறான், ஆளாக அடிக்குது. 11 பேர் எங்கே வந்திருக்கானுங்க? இவர் பதறி தொடர ஸ்பரிசம் அந்த லூசுங்களுக்கு இல்லை. ஏன்னா ரொம்ப பாதுகாப்பாக இருக்காங்களா அவங்க. நான் கொஞ்சம் யோசித்து பார்த்தேன், ஒரு காஸ்பல் கொஞ்சம் மாற்றி எழுதுனா நல்லாயிருக்கும். இப்படி தூக்கும்போது தூக்கிட்டு அவன் நிற்கிறான், தண்ணியில் நிற்கிறான். வா பேதுரு போகலாம். அப்படி நடந்து வரும்போது சரி பசங்க போய் போட்டில் விடலான்னு பார்க்கும்போது போட்டே காணணும்னு வச்சுக்க, என்ன ஆகிருக்கும்? அது எங்கேயோ போயிடுச்சு. பாதுகாப்பு நீ நினைக்கிறது பாதுகாப்பு இல்லை, அது டெத்து, டேஞ்சர். எப்போ வேணாலும் எதுவும் நடக்கலாம். This is a safety. Wherever Jesus, you will be with him. That is a safety zone. ரிஸ்குடா, இறங்குடா, வசனத்தில் இறங்குடா, எல்லாத்தையும் விட்டு இறங்குடா, காரி துப்புவாங்கடா, லூசுமாங்கடா. That is a safety zone for you because Jesus is with you. Amen. Thank you. என்ன ரிஸ்க் எடுக்கிறியா? இந்த வருஷம் ரிஸ்க் எடுக்க மாட்டியா?
பயன்படுத்தல உன்னையே. ஆனால் சத்தியத்தை நான் சத்தியமாக பேசுகிறேன். அது நீ நினைக்கிற மாதிரிலாம் பாதுகாப்பான இது எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது. இறங்கு, உள்ளே இறங்கு. வீதியில் அப்படியே மறைஞ்சு இருக்காத. ஒரு பாட்டு பாடு. அவங்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக பாடாத. நீ ஒரு ஆண்டவருடைய பிள்ளைன்னு டெமான்ஸ்ட்ரேஷனுக்காக இப்படி பண்ணாத. இயல்பாக இரு. தண்ணி போட்டவங்களாம் இயல்பாக நைட்டு பூரமா 4 பேருக்கு நான் இப்போ டாஸ்மா போட்டு தெரியும் நான் கத்துறான். அவன் எவ்வளவோ கண்ட்ரோல் பண்ணாலும் அவன் என்ன பண்ணிடுறான்? நீ என்ன கண்ட்ரோல் பண்ணாலும் உனக்குள்ள ரியாலிட்டி வெளியே வரணும். ரியாலிட்டி வெளியே வர்றதுக்காக நீ ஆக்ட் பண்ணக்கூடாது. காவல் தெய்வம்னு ஒரு படம், அதெல்லாம் இதில் எல்லாமே வரும். இதில் இல்லை, ஏசு என்ன ரட்சகர்? அவர் பெந்தகோச ரட்சகர் இல்லை, உலக ரட்சகர். உலகத்தில் என்ன இருக்குது? சினிமா இருக்குது, இருக்கே இல்லையா? காவல் தெய்வம்னு ஒரு படம். சிவாஜி கெஸ்ட் ரோல் நடிச்சிருப்பார். ஒரே ரோல் தான் வருவார், படமாக்காம. பனை மரத்தில் ஏறி கல் இறக்குற அது ஒரு கேரக்டர். அவன் மகளை ஒருத்தன் அப்யூஸ் பண்ணியிருப்பான். பார்த்தா அவள் செத்து கிடப்பான். அப்போ சிவாஜிக்கு 5 நிமிஷம் தான் ஒரு டயலாக், வேறு ரொம்ப நேரம் இல்லை. ராஜாராணி மனோகரா கூட கிட்டத்தட்ட 15 to 20 மினிட்ஸ் டயலாக். அது இதில் ஒன்லி 5 மினிட்ஸ் தான். அந்த மக இப்படி ஆயிட்டான்னு சொல்லி அழுது கத்தி சென்டிமெண்ட் ஆகி இப்படி பண்ணிட்டானே அவனை நினச்சி கோபமாகி அவனை பழி வாங்குற மாதிரி. இவ்வளோதான் சீனு. எப்போ இருக்கீங்களா இல்லையாப்பா? இவ்வளோதான் சீனு. அதை நடித்து முடித்த உடனே அந்த செட்டில் கட்டுன்னு சொல்கிறதுக்கு யாரும் சொல்லவே இல்லையா. டைரக்டர் எல்லா லைட் பாயெல்லாம் அப்படியே உட்காந்துட்டாங்களாம். ஓடிக்கிட்டே இருக்குது. என்ன ஆயிட்டு? அவர் நடித்த நடிப்பில் ஃப்ரீஸ் ஆகிட்டானுங்க எல்லாம். அப்படியே சிவாஜி அதை விட்டு வெளியே வர்றதுக்கு 10 மினிட்ஸ் ஆச்சான். அப்படியே நிற்கிறாராம். ஆக்டிங்க்கு இவ்வளோ எமோஷன்னா ரியாலிட்டிக்கு நிறைய எமோஷன் இருக்குடா. இந்த ரியாலிட்டியில் வந்தவன் நடிக்க மாட்டான். நடிக்கிறவன் ரியாலிட்டிக்கு வர மாட்டான். பாஸ்ட் மாதிரி நடிக்கிறவனுக்குள்ள இந்த ரியாலிட்டிக்கு போக முடியாது. பாஸ்டாக இருக்கிறவன் ரியாலிட்டிக்கு வந்துட்டானா அவன் நடிக்க மாட்டான். செக்ஸ்லேருந்து எல்லாத்தையும் வாமிட் பண்ணுவான். நான் அதை பார்த்தேன் இதை பார்த்தேன் எனக்கு டெம்ப்டேஷன் சொல்லுவான். ஏன்னா அவன் நாடக நடிகன் இல்லை, வெரி ரியல், ஜஸ்ட் ஆஸ் அ கிரைஸ்ட். நோ bother of the society. He fear unto only Lord, not man. Because he himself know his identification. மரியாதம் கௌரவம் வெளியேந்து வரதில்லை. Who am I? உள்ள அந்த கண்டென்ட் முக்கியம். ஸோ விதை, அந்த எம்பரியோங்கிறது வேறு ஒன்றும் இல்லை. அதை தான் சொல்ல வந்தேன். விதைக்குள் இருக்கிற கரு. இந்த நான் சொன்னேன் இல்லையா, இந்த ஸ்டெம் பிரான்ச்சஸ் இதெல்லாம் இருக்குல்ல, அந்த ஒரு விதைக்குள்ள இவ்வளவு ஆர்கன் இருந்துச்சுல, அது கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே வருமா. அந்த வெளியே வர செய்கிறது எதுனா எம்ப்ரியோ. ஆகவே தான் யாரையும் வெளி உருவத்தை கண்டு நக்கல் அடிச்சிடாதீங்கன்னு சொல்கிறேன். உருவு கண்டு எல்லாமே வேண்டும். யார் சொன்னது? யார் சொன்னாலும் நல்லா தான் சொல்லியிருப்பாங்க, நல்லவங்க தான் சொல்லியிருப்பாங்க. நீ நான் எவ்வளோ வேலை பண்ணியிருக்கோம் பழைய காலத்தில். வெளித்தோற்றத்தை வச்சு எவ்வளோ நல்லவங்களை இழந்திருக்கோம். வெளித்தோற்றத்தை வச்சு எத்தனை பேர்கிட்ட மாரடித்து ஒன்றுமெல்லாம் விளங்காமல் போயிருக்கோம். எனக்கெல்லாம் பிஹெச்எல் அந்த ஆரம்ப காலத்தில் ஊழியத்தை ஆரம்பிக்கும் போது எல்லாம் எனக்கு அந்தி கிறிஸ்துன்னு ஒரு பட்டம் கொடுத்தாங்க. வேறு ஏதாச்சும் ஒரு கிறிஸ்துன்னு பட்டம் வாங்கணுமா வாங்கக்கூடாது? ஒன்றுமே இல்லை அதுக்கு. ஏன்னா ஜீன்ஸ் போடுவேன், டிஷர்ட் போடுவேன், மோதிரம் போடுவேன், கோமாளி குத்து மாதிரி பேசுவேன், விட்டடிப்பேன், சினிமா கதையெல்லாம் சொல்லுவேன்.
அந்த காலத்தில் எந்த பாஸ்டர்ஸ் அப்படி சொல்ல மாட்டாங்க. இப்போ நம்மளை மிச்சிட்டாங்க எல்லோரும். ஏய், உனக்கு என்ன வேணும்? பைப்பு கருப்பாக இருக்கா, துரு பிடிச்சிருக்கா, தாகத்தில் சாவ போறியா? உன் பைப்பு டேப்பு துரு பிடிச்சி கருப்பாக இருக்கிறது முக்கியமாக, அது வழியாக வர தண்ணி முக்கியமா? நீ சாகிறதுன்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா பைப்பு தான் உனக்கு முக்கியம். அதை ஒன்றும் செய்ய முடியாது. என்ன கன்றாவிய பொழைக்கணும், நான் சர்வைவேலை கண்டினியூ பண்ணோம்னா தண்ணி வரணும். அது கொடுக்குற டேப்பு முக்கியம் இல்லை. ஆகவே தான் இயேசு ஏன் திரும்ப என்னை மாதிரி ஊழியக்காரனை வைக்கிறார் வாங்கிட்ட. கண்ணில் கண்ட சகோதரனுக்கு அன்பு செலுத்தாதவன் காணா. இப்போ யாரை பேசிகிட்டு இருக்கேன்? காணாத தேவனை பேசிகிட்டு இருக்கேன். அவர் மேலே நீங்கள் எல்லாம் எப்படி இருங்க? அன்பாக இருக்குன்னு பேசுகிறேன். ஆனால் பேசுகிற நான் எப்படி இருக்கேன்? கொஞ்சம் கூட உங்களுக்கு ஏற்கவே இல்லை. நீங்கள் திட்டுற மாதிரி இருக்கேன். ஏன் இப்படிப்பட்ட கேரக்டரை வைக்கிறாருன்னா அவர் பார்க்குறாரு. ஏய், நீ விரும்புகிற நான் நீ பார்க்காத கடவுள். ஆனால் நீ பார்த்து வெறுக்கிற மாதிரி ஒரு கேரக்டரை வச்சுட்டேன். இப்போ அவன் தான் பேசுகிறான். இப்போ உன் வண்டவாளத்தை நான் பார்த்துக்கிறேன். இவனை பார்த்து என்னைய கொட்ட விட்றியா, அல்லது என் மேலே உண்மையாக இருப்பா இவனை விட்டு என்னைய பார்க்குறியான்றாரு. ஹலோ, ஜாக்கிரதை. பொண்ணு பார்க்கும்போது கருப்பு, பல் ஏற்றிக்கிட்டு இருக்கு, குட்டை, நீ ரொம்ப மன்மதனோ? நோ 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 நோ, நீ இன்னும் சரியான மெச்சூர்டுக்குள்ளே வரலான்னு அர்த்தம். தாவீது போய் குட்டி பையனாக நிற்கிறான். குட்டி பையன். அவன் அண்ணன்கிட்ட கேட்குறான், சொல்லு விருத்தசரம் இல்லாத வாடாங்க. எல்லாம் பார்க்குறாங்க தாவீதை. அந்த கொஞ்சம் ஆட்டை எங்கே விட்டு வந்தான்றான். ஆடு மேய்க்கிற பையனு தெரியுமா? அவன் கேட்குறான், தாவீது நான் என்னத்தை கேட்டுட்டேன், ஏன் இப்படி கோவப்படுறீங்கன்னு. எனக்கு பிடிச்சது தாவீது கேரக்டர் என்ன தெரியுமா? அவனை விட்டுட்டு இன்னொருத்தனை போய் கேட்குறான், நீ அவனே விட மாட்டேங்கிறிய. ஒருத்தங்கிட்ட ஒரு ஆன்சர் கேட்குற, உன்னை மொக்க போட்டால் பண்ணிட்டான். அவனை விட்டு வேறு பக்கம் போ. நான் அவனை பிடிச்சே தொங்கிட்டு இருக்க. இது புரியலன்னா விட்டுரு. இந்த உலகத்தில் ஒரு இடத்துல ஆன்சர் கிடைக்கலன்னா பல இடத்துல ஆன்சர் வச்சுருப்பார் கர்த்தர். புரியுதா புரியலையா? எல்லாம் தூக்கி வச்சுட்டு உன்னை முத்தம் கொடுக்க மாட்டாங்க. கர்த்தருடைய அடையாளத்தை பார்த்து அவரோட கை பிடிச்சி ஓடிக்கிட்டே இருக்கணும். உலகம் பரந்த உலகம். என்னடா ரவுடி சம்மாடா, ரவுடியா நீ அப்படின்னு. இந்த வாதமடைக்கு மரம்னு கிராமத்தில் ஒரு மரம் இருக்குது. ஈரமாக இருக்கும். அந்த அதில் அடித்த செத்தே போயிடுவான். 2 குச்சி வச்சு ஒருத்தனை அடித்தார், கிழிஞ்சிருச்சு, ரத்தம் ஊற்றுது. எஸ்எஸ்எல்சி கிளாஸில் சுருட்டி விட்டிகிட்டு இருக்கிறான். அவன் அடிச்சிட்டார். அவர் இப்படியே நிற்கிறான், ரத்தம் ஊற்றி இப்படியே நிற்கிறான். ஏன்னா முறைக்கிற அவன் நிஜமாக முறைச்சான், நிஜமாக முறைச்சான். அதுக்கு இப்படி 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 ஒரு அடியா இந்த கிராமத்தில் போய் வேறு ஒன்றுமே சொல்லலை. அந்த ஆளுக்கு என்ன, அவருக்கும் பயமாகிடுச்சு போல இருக்குது. சாயங்காலம் வீட்டுக்கு வந்துட்டார். அவங்க அப்பாட்ட போய் என்னமோ பேசிட்டு வந்துட்டார். 22 வருஷம் போயிடுச்சு. அவர் போயிட்டார். அந்த பையன் எங்கேயோ போயிட்டான். திடீர்னு ஒரு இடத்துல அந்த பையனுடைய ஃபோட்டோ போட்டு இங்கே நற்செய்தி விழான்னு போட்டு ஒரு கூட்டம் நடக்குது. ஒரு ஊற்று பார்த்துட்டு நம்ம பையன் இல்லை அப்படின்ட்டு நேராக அவங்ககிட்ட வந்து, என் ஒய்ஃபுக்கு உடம்பு சரியில்லை, உன்னை வாடான்னு கூப்பிட்றதா வாங்கன்னு கூப்பிட்றதான்னு தெரில, ஆளே மாறி போட்டிங்களே அப்படின்னு அற்புதங்கிற ஒரு வாதியார் என்னை தேடி வந்தார். நான் தான் அந்த பையன். எப்பா, உலகம் ஒரு சர்க்கிள்டா. எவனை அடித்து துரத்துறியோ அவன் எல்லாரும் தான் போய் ஒதுங்குவேன். ஸோ த ஏர்லியஸ்ட் ஃபார்ம் ஆஃப் ஆர்கன்ஸ் ஆஃப் த ட்ரீ எல்லாம் அந்த ஹார்ட் ஆஃப் த சீடு, அந்த எம்ப்ரியோங்கிறதுல அது எல்லாமே ஒரு விதைக்குள்ளே மறைஞ்சிருக்கு. ஒரு விதைக்குள்ளே எல்லாம் மறைஞ்சிருக்கு. சீடு. இங்கே இருக்கிறவங்களாம் ஒரு விதை. நீங்கள் பெரிய உங்களுக்குள்ள பொட்டன்ஷியல்னால் என்ன தெரியுமா அர்த்தம்? பொட்டன்ஷியல் அதாவது செயல்படாத ஆற்றல். செயல்படாத. இப்போ மேட்டூர் டேம் போகிறீங்க, அங்கே தண்ணி பார்த்தீங்க எப்படி இருக்குது? கையாமையன்னு கத்திக்கிட்டு இருக்கா ஸ்ரீதர். அப்படி அமைதியாக இருக்கும். நீங்கள் இப்போ எங்கே நின்று அமைதியாக இருக்குது.
கொஞ்சம் ஒரு பிளாக்கை திறந்து விட்டு என்ன ஆகும்? அப்படியே கிராமமே போயிடும். அது தன்னுடைய ஃபோர்ஸை வெளியில் டெமான்ஸ்ட்ரேட் பண்ணாத வரைக்கும் அமைதியாக இருக்கும். பட் பொட்டன்ஷியல் பவர், the word of God is potential, having the God's potential, God's power. If you take, you have to sow in your heart, it will be manifest as complete God's power in a few days. 24 to 48 ஹவர்ஸுக்குள்ள இந்த எம்ப்ரியோ என்ன பண்ணிடும்? வேலை செஞ்சுட்டு. இது உள்ள பயாலஜிக்கலாக உள்ள நடக்கிற ஒரு விஷயம். நெக்ஸ்ட் ஒன், த ரேடிக்கல். இந்த எம்ப்ரியோ இது வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது அடுத்தது ரேடிக்கல்னு ஒரு விஷயம் நடக்கும். அது என்னன்னா, இந்த சீடு இருக்குல்ல, பிளந்துருக்கும், அந்த 3 நியூட்ரியன்ஸ் உள்ளே போயிருக்கும், எல்லாம் வேலை செய்யும். புதுசாக ஃபர்ஸ்ட் டைம் அந்த சீட்லேருந்து ஒன்று அப்படியே கீழே இறங்க ஆரம்பிக்கும். இதை ஃபஸ்ட்டு சீன். நம்மலாம் விதை முளைச்சி எங்கே வரணும்? இல்லை, அது கீழே இறங்கும். முதல்ல கீழே இறங்கினா தான் நீ மேலே பார்க்க முடியும். நீ மேலே மேலே போகணும்னா ஏதாச்சும் ஒன்று கீழே இறங்கணும். ஆண்டவரே நான் மேலே வரல, நீ முதல்ல கீழே போகணும். எத்தனை பேருக்கு நான் சொல்கிறது விளங்கவே இல்லை? கிட்டத்தட்ட விளங்க மாதிரி தான் இருக்குது. அதுதான் ரூட். The radical is called the primary root of seed. It just key role just as a anchor. ஒரு பெரிய கப்பல் அது நிற்கிறோம்னா கரைக்கு நிற்க முடியாது. போட்லாம் நிற்கலாம், பட் அது என்ன பண்ண முடியாது. அது நிற்கிறதுக்கே ஒரு டெப்த்து வேணுமா இல்லையா? பட் அந்த தண்ணியில் நின்றுச்சுன்னா அவ்வளோ பெரிய பாடி கவுந்துரும்ல. அதுக்கு என்ன போடுவாங்க? நங்கூரம் போடுவாங்க. அது ஆடலாம், இவ்வளோ டயாமீட்டர் கூட திரும்பலாம், ஆனால் கவிழ்ந்துடாது. அதுக்கு தகுந்த மேத்தமெட்டிக்கல் பேலன்ஸ் வெயிட் என்ன பண்ணுறது, கீழே போகுது. நீ தேவனுடைய வித்தை உள்ள கனெக்டட் இன் யுவர் சாயில், இதயமாக நிலத்தில் போட்டுட்டீங்கன்னா உனக்குள் நடக்கிற முதல் விஷயம் வேர் கொள்ளும். இந்த அக்கினி சூளைக்கு கர்த்தர் எங்களை விடுவிப்பார். முதல்ல அப்படி தான் நம்பினாங்க 3 பேர், சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ. டக்குன்னு அவன் சொல்கிறான், விடுவிக்காமற் போனாலும்ன்றான். விடுவிக்காமற் போனாலும் இந்த சிலையை பணிந்து கொள்ள மாட்டோம். என்னன்னா, ரூட் இறங்கிருச்சுன்னு அர்த்தம். உனக்குள்ள ஒரு வசனத்தை நீ அட்மிட் பண்ண அலோவ் பண்ணி ஒரு ரூட் இறங்கினுச்சுன்னா, எந்த பேய் பாதாளமும் உன்னை டிஸ்டர்ப் பண்ண முடியாது. இந்த வயசு வரைக்குமே இதில் ஃபோக்கஸ் பண்ணி அப்பாவுடைய வார்த்தையை தொனிச்சுக்கிட்டே இருக்கண்ணா. சின்ன வயசில் விஜயன் கண்ணாடியை சுடுகாட்டில் திறந்துக்கிட்டே போன மாதிரி வேத சில வசனங்கள் வேர் விடாமல் மனுஷ பிரயத்தனத்தின் முயற்சியில் இது நடக்கவே நடக்காது. So, radical, the primary root of seed. இது ஃபுல்லாக டைம் இல்லை, இது ஃபுல்லாக அவ்வளோ நடந்துகிட்ருக்கு. இது எல்லாம் யாருக்கு தெரியாது? அந்த விதையை விதைச்சவனுக்கு. அவன் என்ன பண்ணுறான்? தூங்குறான், விழிக்கிறான், தூங்குறான், விழிக்கிறான். போய் பார்க்குறான், எல்லாம் விளைஞ்சிருச்சு, எல்லாம் விளைஞ்சிருச்சு. ஆகவே நான் உங்கள்கிட்ட என்ன சொல்கிறேன், அவன் பாரு, இந்த நிலத்தில்
இந்த விதையத்தான் நான் போடுவேன். வேறு விதையை மற்றவன் போட்டாலோ பேர்ட்ஸ் வந்து போட்டு விளைஞ்சாலோ அதை நான் பிடுங்கி போட்டுருவேன். அதுக்கு பேர் வயல்னு பேர், அதுக்கு பேர் தோட்டம்னு பேர். கண்டது விளைஞ்சு கிடச்சா அதுக்கு பேர் காடுன்னு பேர். உன்னத பாட்டு புஸ்தகத்தில் என்னுடைய மணவாளியே, என் நேசத்து குருவிலே வா, நாம் தோட்டத்தில் உலாவலானார். தோட்டம்னாலே செலக்ட் பண்ணி இதுதான் வளரணும், இது வளரக்கூடாதுன்னு திட்டமிட்டு டெசிஷன் எடுத்து வேலி கட்டி ராப்பகலாய் பார்க்கிற இதயம் மட்டும் தேவன் உலாவுகிற தோட்டம். நீ பாட்டுக்கு பப்பரக்கான்னு கடந்துக்கிட்டு கண்டதையும் உள்ளே விட்டுக்கிட்டு, என் பிரசங்கத்தையும் உள்ளே விட்டுக்கிட்டு, யூடியூப்பையும் பார்த்துக்கிட்டு, அவனை பார்த்துக்கிட்டு, எல்லா முனிசிபாலிட்டி குப்பை தொட்டி மாதிரி உள்ளே விட்டின்னா உனக்கு நிம்மதியும் கிடைக்காது. உனக்கு there is no progress at all. Sorry to say. எனக்கு எது உரிமை இல்லையா? 3/4 மணி நேரம் நல்லது பேசிட்டு வெந்து போய் ஐயோ வீணாக போயிடுவாங்கன்னு சொல்லிட்டு இதை பேசுகிறதுக்கு ரைட் இல்லையா? தடவிக்கிட்டே இருக்கிறதா என் வேலை. அது என்னால் முடியாது. சாரி, அது என்னால் முடியாது. உனக்கே தெரியும், திட்டுறதே என் பொழப்பு இல்லை. ரொம்ப டைம் வேஸ்ட் பண்ணிடாதீங்க. திருப்பி கிடைக்காதுங்க, திருப்பி கிடைக்காது. டைம் மட்டும் அவ்வளோதாங்க, கிடைக்காதுங்க. ரிட்டையர் ஆனவன் போய் பாருங்கள், அவன் கதையை கேளுங்க, அந்த பக்கமே போக மாட்டான். எரியும் மனசு. அந்த நாட்கள்லாம் நினச்சா வருமாம்பான். சிவாஜி எவ்வளோ பெரிய ஆள், செவாலியர். எத்தனை படம் விளையாண்டுருக்கான் அந்த ஆள். அன்னை இல்லத்தில் ஒரு ரிட்டையர் ஸ்டேஜில் இருக்கும்போது, அதுதான் சாதனையாளருங்கிறது உலகத்துக்கு பெருசாக இருக்கலாம், ஆனால் அது ரொம்ப மோசமானது. நீங்கள் கூட நிறைய கூட சாதனை படைச்சிருக்கிறவங்களாம் இங்கே இருக்கலாம், அவார்டு வின்னர்ஸ்லாம் இங்கே இருக்கலாம். ஹல்லேலூயா. ஆனால் இன்னொரு குட் நியூஸ் புரிஞ்சிக்க, இங்கே யாரையும் அவார்டு வாங்குறதுக்கு கூப்பிடல, கனி கொடுக்க கூப்பிட்டுருக்காரு. அவார்டு வாங்குறதுக்கு ரொம்ப முக்குன்னு மனமுன்னு வேர்வை சிந்தணும். கனி கொடுக்கறது எஃபர்ட்லெஸ், தானாக கனி கொடுக்குறது. Only you have attached to your Trinity God, then only you will produce the fruits. லாரா, உனக்கு இன்றைக்கி ஒர்க்கா சேர்ந்துட்டியா, ஜாயின் பண்ணிட்டியா? காட் பிளஸ் யூ. புரியுதா உங்களுக்கு? அப்போது சிவாஜி வீட்டுக்கு அந்த மகேந்திரன் அவங்களாம் வருவாங்க. அப்போ சொல்ல வர்றான் சிவாஜி, டேய் மகேந்திரா, நாளைக்கு வந்துடுறா, சாந்திகிட்ட சொல்கிறேன், மிஸ்ஸஸ் நாளைக்கு ஒரு நல்ல ஃபெஸ்ட் இருக்குது, எல்லாம் சாப்பிட்லாம். அப்போது மகேந்திரன் சிரிப்பு நடிக்கிற, அப்பான்னு கூப்பிடுவார். இல்லைப்பா, நாளைக்கு எனக்கு ஷூட்டிங் இருப்பான்ப்பா. அப்போ மகேந்திரன் சொல்கிறார், நாளைக்கு எனக்கு ஷூட்டிங் இருப்பான்னு சொல்லுவாரான். சிவாஜி இப்படி சொன்னவொடனே இப்படியே பார்ப்பாரான். ஷூட்டிங் இருக்கா? என்னை இதெல்லாம் எவனும் கூப்பிடவே இல்லை அப்படின்னு பாரோம். புளியுமா அவருக்கு மனசு. ஏயா, எத்தனை படம், எவ்வளோ சாதனையா இருந்தாலும் அவருக்கு என்னென்னா அது மனசுக்கு வரல. இப்போ கூட யாரும் கூப்பிடல, மற்றவெல்லாம் போகிறானேங்கிறதுக்கு என்ன காரணம்? நல்ல மனுஷன்தான், ஆனால் இப்போ கூட நிறைய பேர் போகட்டும், நான் போக வேண்டிய அவசியம் இல்லை. காரணம், அது விட்டு போனதை விட ஏதோ ஒன்று எனக்குள்ளே ஏற்கனவே இருக்குதுன்னு சொல்கிற அந்த சமாதானமும் சந்தோஷமும் திருத்துவமும் நம்மகிட்ட தான் இருக்குது. ஆகவே ஒரு பெரிய ஃபேக்ட்ரியிலேருந்து ரிட்டையர் ஆகி வாழ்நாளை சீக்கிரம் முடித்தவனுக்கும் வயது ஆகிறதே தெரியாமல் தொடர்ந்து ஓடிக்கிட்டே அப்பாவோட உறவாடிக்கிட்டே அப்பாவை பேசுகிறவனுக்கும் நீண்ட நாள் இருக்கிறதுக்கு பெரிய வித்தியாசம். ரகசியமே இதுதான். Hallelujah. I love my dad. I love my elder brother Christ Jesus. I love my mom, the Holy Host. Hallelujah. Amazing experience. Hallelujah. ஆனால் சில பேர் முகத்தை நான் இங்கேருந்து பார்த்துட்டே இருக்கேன்ல, வெளிச்சம் தெரியுது, அவங்க என்ன பேசினாலும் அவங்களுக்குள்ளே ஒன்று ஓடிக்கிட்டு இருக்கு. டேய், அதெல்லாம் சர்றா, ரொம்ப கோவாதரா, நீ பேசுகிறத பார்த்து நீ என்ன 100% ரொம்ப பரிசுத்தமாக இருந்து பேசுகிற மாதிரியே பேசிகிட்டு இருக்கியே, நாங்கள் ஏன் அப்படி முடியல, எங்களால் நிறைய விழுந்துடுறோம், தோல்வி எங்களுக்கு இருக்குது.
நீ எப்படி அப்போ அப்படின்னு நான் வந்து உன்கிட்ட சொன்னேன்னா நீ ஏன் நினச்சிக்கிட்டீங்கன்னா சரி உனக்கு ஒன்று சொல்கிறேன், உன்னை மாதிரி தான் நானும் விழுவுறேன். இப்போ எத்தனை முகத்தில் திருப்தி இருப்பார், விழுவுறோம்ல இல்லையா? நல்லா கவனிச்சிக்க. நீ முதிர்ச்சி அடையிறியா, அடை. பரிசுத்தத்தில் வளர்றியா, வளரு. உன் கெட்ட குணம் தேவையில்லாத குணமெல்லாம் மாறிக்கிட்டே வருதா, சந்தோஷம். நீயே உன்னை கண்டு ஆச்சரியப்படக்கூடிய ஒரு மாற்றம் வருதா, சூப்பர். ஓகே, 2 பேர் வாங்க. தேங்க்யூ பாலு. ஒரு புள்ள வீட்டை விட்டு போய் சொத்தெல்லாம் சீரழிச்சிருச்சு. ஒரு புள்ள வீட்லேயே இருக்குது. கண்ணு திறந்து பார்த்தா அந்த புள்ள தான் நிற்கிறான். வயலுக்கு போகிறோம், வரோம், சூப்பராக இருக்கான். நீங்களாம் என்ன நினச்சிட்டு இருக்கீங்க? நான் இப்படிலாம் சொல்லும்போது வீட்டுக்குள்ளேயே இருக்கிற புள்ளன்னு நினச்சிட்டு இருக்கீங்க. அப்பனை விட்டு தப்பு பண்ணாத பிள்ளை, வேசிக்கிட்ட போகாத பிள்ளை, பண்ணிக்கிட்ட போகாத பிள்ளைன்னு. ஆகவே இவன் குதிக்கலாம், கும்மாளம் போடலாம், கர்த்தர் பெரியவர்னு சொல்லலாம். இந்த புள்ள வீட்டுக்கு வந்துருச்சு. ஃபேஸ்ட்டு வச்சது இவனுக்கு தான் வச்சார். புரியலையா? சீன் மாறிடுச்சு. முதல்ல இவன் வீட்டுக்கு வெளியே இருந்தான், இவன் உள்ளே இருந்தான். ஃபீஸ்ட் அப்போ இவன் வீட்டுக்கு வெளியே இருக்கான், அவன் உள்ளே இருக்கிறான். ஃபீஸ்ட் நடக்கும்போது வீட்டுக்கு வெளியே இருக்கிறவன் பெந்தோஸ்காரன், ரொம்ப நீதிமான். ஃபீஸ்ட் நடக்கும்போது உள்ளே இருக்கிறவன் கிறிஸ்டோபர் சேகர். அப்படியே உட்காந்துரு. நீ என்ன லட்சணம், நீ என்ன பரிசுத்தம், அவருக்கு கவலை இல்லை. ஏய், நீ மாறட்டையும் சரிடா, உன்னை மறக்காத ஒரு ஜீவன் திருத்துவ தேவன். ஆனால் இதில் ஒன்று புரிஞ்சிக்க. சில பேர் அப்படியா, அப்போ எப்படி வேணாலும் இருந்துக்கலாம், கொன்னே போடுவோம். நான் அப்படி சொல்லவே இல்லை. வெளியே போய் சொல்லுவீங்க, பாஸ்டர் எப்படி வேணாலும் இருந்துக்கலாம், கத்திரமாது. அப்படிலாம் கிடையாது. இவர் எப்படி வேணாலும் இருந்தவர் தான், எப்படி வேணாலும் இருந்தவர் தான். ஆனால் இங்கே வந்து சொல்கிறாரு, உனக்கு விரோதமாய் தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்தேன். நான் இப்போ ஒரு முடிவு எடுத்துட்டேன். என் அப்பாவின் வீட்டில் அநேக வேலைக்காரர்கள் பூர்த்தியாக சாப்பிடுகிறார்கள். நான் எடுத்த முடிவு, என் அப்பனுடைய வீட்டுக்கு போய் அவரோடு இருப்பேன். இவன் முதிர்ச்சி அடையலை, இவன் கேரக்டர் வைஸ் சரியாகலை. அவன் ஒரு முடிவு எடுத்தான். அங்கே எனக்கு இன்பம் இல்லை, உலகம் இல்லை. புரிஞ்சுக்கிட்டேன், எங்கள் அப்பா தான் இன்பம். நான் பற்றியா அப்படி ஒரு ஸ்ட்ராங் முடிவு எடுத்தான்ல, அதில் இவன் மாறாமல் இருந்தாலும் இன்பம் அப்பாவோட ரிலேஷன்ஷிப் தெரிஞ்சு உக்காந்துருக்காள் நோண்டிக்கிட்டு. அதுக்கு பிளஸிங், அதுக்கு பிளஸிங். நினச்சிட்டு இருக்கேன் ரொம்ப பர்ஃபெக்ட்டுன்னு நான். போடா, இந்த எவ்வளோ ஒரு லைட்டில் ஊழியர்லாம் பார்க்கட்டும். நானும் வளர்றேன்யா. நானும் பாஸ் மார்க் வாங்கியிருக்கிறேன், 90 மார்க் வாங்கியிருக்கேன், 60 மார்க்கு. சில இடத்துல இன்னும் 25க்கு மேலே, 20க்கு மேலே தாண்டல. சில இதில் 15 வாங்கிட்டு இருக்கேன் நான். இப்போ சில பேருக்கு அந்த 15 என்னன்னு கேட்குறது தான். அப்படி இவ்வளோ பிரசங்கம் போயிடும். அந்த 15 என்ன? ஐ டோன்ட் கேர் அபவுட் யூ. நான் உங்களுக்காக வாழல. இப்படி ஒரு அப்பா, இப்படி ஒரு நல்ல வேலை என் கண்ணை திறந்தாரு, வாடா அப்படின்னு வச்சுருக்காருன்னு அதை என்னால் அடக்க முடியாமல் உங்கள்கிட்ட வளரிட்டு இருக்கேன். இவ்வளவு தூரம் உங்களுக்குலாம் எல்லாம் தெரியுது, என்னமோ ஒன்று சொல்கிறான், ஆனால் நல்லா தான் சொல்கிறான், நமக்கு புரியலன்னு சொல்கிறேன். அது வரைக்கும் ஓகே. உனக்கு இந்த தெய்வத்தை விட்டால் ஒரு கதியும் இல்லை, விதியும் இல்லை. என்னைக்கு வாழை சுருட்டி இங்கே சரண்டர் ஆகிறியோ அன்னைக்கு தான் ஒரு புது டேஸ்ட் நீ ஆரம்பிப்பேன், இல்லைன்னா முடியாது. ஸோ இப்படியெல்லாம் இந்த ஸ்டேஜெல்லாம் கடந்து அப்படி வளர்ந்து தளன்னு நீ கேட்ட கனவு கண்ட எல்லாம் ஒரு நாள் உன்னை சுற்றி இருக்கும். மாம்ச கண்களால் பார்ப்பது முதலால் மாம்ச கண்களால் பார்க்காத
எல்லாம் ஒரு விதைக்குள் அடங்கியிருந்தது. கொஞ்ச நாள் கழித்து அப்போ என்ன பண்ணுவேன்னா அறுவடை பண்ணுவேன். நான் சொல்லிட்டா, அவன் செய்வது பூர்வத்தாருக்கு உரைக்கப்பட்டது, அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் என்று. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் நினைப்பதெல்லாம் வாய்க்கும். That's the power of seed. That's the power of seed. அடுத்த வாரம் டு டை என்னன்னு பார்த்துட்டோம், ரிசரக்ட் என்னன்னு பார்த்துட்டோம், மல்டிப்ளிகேஷன் எப்படி அது பெருகு. எல்லாம் சொல்லுங்கள், பெருக வேண்டும், பெருக வேண்டும். ஸ்ரீதர் அத்தை பையனோடு ஒரு நாள் சங்கலியானபுரத்துலேருந்து அது காந்தி மார்க்கெட், அவன் கூட அவன் தான் கொஞ்சம் விவரம் தெரிஞ்சவன், காய்கறி வாங்கி நடந்தே வருவான் வீட்டுக்கு. அப்போ போகும்போது இந்த காஜாப்பேட்டைன்னு ஒரு இடம் வரும், அதை கிராஸ் பண்ணி போவோம். அந்த போகிற இடத்துல காஜாப்பேட்டை அந்த நியூ ஸ்ட்ரீட்டு புதுசு தெருன்னு ஒன்று இருக்கும், அது கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதை அப்படி பார்த்துக்கிட்டே போவேன். கொஞ்ச நாள் கழித்து காஜாப்பேட்டில் ஒரு பொண்ணை பிடிச்சிக்கிட்டே இப்படி போயிட்டு இருந்தேன், சுரண்மணியை. தம்மத்தோண்டில் அதை பார்த்துக்கிட்டே போனவன், ஏண்டா இதை பார்த்து ஏன்டா சந்தோஷப்படுற, சர்ரா அந்த இடத்தையே பார்க்குற மாதிரி கொடுக்குறான்னு கொடுத்தது தான். அதான் சொன்னேன், நினச்சா போதுன்ற. நான் இன்னும் சின்ன வயசில் வஞ்சிக்கோட்டை வாலிபன்கிற படம் டூரிங் கிளாஸில் ஓடுது. நான் சங்கராண்டபுரத்தில் இருக்கேன். அப்போ ஒரு எங்கள் அப்பா ஒரு ஹோமியோபதி டாக்டர், சிவாஜி கணேசன் வீட்டு பக்கத்தில் இருப்பார், ஜோதி ஹாஸ்பிட்டல். அங்கே போய் அப்பாட்ட 4 கொடுப்பார். அதை வாங்கிட்டு தர டிக்கெட், தம்மத்தோண்டு பையன், ட்ரௌசர். அப்படி போகும்போது ஒரு பெரிய பங்களா இருக்கும், அதை கருப்பு அப்படி கட் பண்ணி தான் தேட்டருக்கு போகணும். எம்ஆர்ஆர் ராதா வீடு, அது ராதா காலனி. அதை படம் பார்த்து வரும்போது இவர் இங்கே தானே இருப்பார்னு பார்த்துக்கிட்டே போவேன். ராதா ரவி ஹோட்டலில் தங்கியிருக்கும்போது நிக்கோ அங்கிள் மூலம் என்னை கூப்பிட்டு, எங்கள் வீடு விலை போக மாட்டேங்குது, பல வருஷம் ஆச்சு. நிக்கோ சொன்னார், மச்சனை இந்த மாதிரி ப்ரேயர் பண்ணுவார். அதில் அவர்கிட்ட ஒரு 20 நிமிஷம் பேசினேன். நான் ஃபோன் போடுறேன், அப்பா வீட்டுக்கு நீங்கள் போங்க, அப்பா வீட்டில் நின்று ஜெபம் பண்ணுங்க அதுக்கு அப்படின்னாரு. தம்மத்தோண்டா பார்த்துக்கிட்டே போனவன் அன்னைக்கு உள்ள வீட்டுக்குள்ளே போயிட்டேன். ராதாவோடைய பெஸ்ட்டு ரிலேட்டிவ் பெரிய அவள் கூட்டு உள்ளே போகிறார். இங்கெல்லாம் பெரியவர் விடவே மாட்டார். அந்த இடத்துல நிற்கிறேன், ஜெபம் பண்ணேன். நட்சத்திரா யூனிட் ஆயிடுச்சு, இப்போ வித்து சேல்ஸ் ஆகி வேறு லெவல் ஆயிடுச்சு. இப்போ எதுக்கோ ஒரு நாள் இப்படி போயிட்டு இருந்தேன். விக்டர் ஞானராஜன்னா இங்கே தான் மீட்டிங் நடத்துகிறாரும்ல, இதான் ஜெனி பிளாஸாவா, எம்மா பெரிய பில்டிங். அந்த மாதிரி ஊழியக்காரர்கள் தான் நடத்த முடியும். நம்ம கும்பரசப்பத்தோடு வேறு ஆள் இல்லை. 2 தடவை பார்த்துட்டு போனேன். ராஜேந்திரன் ஒரு எஸ்ஐ ஒருத்தர்,
நல்லா பேசுவாராம். ஷூ காலால் எட்டு முகரையில் உதைக்காமல் அவர் பேச ஆரம்பிக்க மாட்டாராம். அது அப்படி பழக்கமாக அவர். ஒரு பயம் அங்கே இருக்க மாட்டான், அவ்வளோ பயந்துருக்கான். ஒரு நாள் என் காதில் விழுந்துச்சு. இந்த குவார்டர்ஸை தான் தங்கியிருக்காரு பெரம்பலூரில், பஞ்சாயத்து யூனியன் அந்த இதில். கொண்டு போடுவார் எல்லாத்தையும். நான் அப்போ தான் சர்ச்சுக்கு போயிட்டுருக்கேன், பைபிள் வேஷியெல்லாம் கட்டிட்டு. ராஜேந்திரன் ஒரு நாள் நான் பார்க்கணும், ஏசுவாமி குறித்து சொல்லணும்னு தெரியாதனமாக நினச்சிவிட்டேன். ஒரு சண்டே சர்வீஸ் முடிஞ்சு சிங்கம்னு ஒரு பிரதர் என்னை ரொம்ப நேசிப்பார். பேர் தான் சிங்கம். ஆளை பார்க்கும்போது ரொம்ப ஒல்லியாக இருப்பார். சைக்கிளில் என்னை பின்னாடி உட்கார வச்சுக்கிட்டு அவர் ஓட்டிகிட்டு போகிறாரு. அந்த ஃபாத்திமா ஸ்கூல் சிமெண்ட் கிணறை தாண்டி பஜாருக்குள்ளே போகிறோம். அப்போல்லாம் டபுள்ஸ் போகக்கூடாது, சூரிய வெளிச்சம். சர்ச்சு முடிஞ்சு 2:30 மணி. என்னை ஹோட்டலுக்கு கூட்டி போய் இதை சாப்பிட்டு ஒரு ட்ரெஸ் எடுத்து கொடுக்கலான்னு கூட்டி போகிறாரு. குட்டி பாஸ்டர் அப்போ என்ன சர்ச்சில் எங்கள் பாஸ்டர் பேச சொல்வார். அதில் ரொம்ப அட்மையர் ஆகிட்டார். நான் இப்படி உட்காந்துட்டு போகிறேன். அப்பயும் தியானத்தோடு தான் போகிறேன். பின்னாடி ஒரு சவுண்டு, பைக் சவுண்டு கேட்டுச்சு. நான் தியானத்தில் தான் இருந்தேன். அச்சோன்னு சத்தம் கேட்டுச்சு. என்ன சிங்கம் பிரதர்னு. இல்லை கீழே இறங்கலான் இருக்கேன். இல்லை ஓட்டுன்னு சொல்கிறாரு. நான் அப்போ தான் யார் சொல்கிறாரு, அந்த சைக்கிள் பின் ஒரு கண்ணாடி வச்சு கண்ணாடிலேயே அது சிங்கம் பார்க்குறாரு. இல்லை நீங்கள் திரும்பி பாருங்கள் கிறிஸ்டோஃபர் அப்படின்னாரு. திரும்பி பார்த்தா ராஜேந்திரன் வர்றார். அவனுக்கு பயந்துட்டு கீழே இறங்கக்கூடாது, நீ அப்படியே ஓட்டிகிட்டு போகணுன்றார். பஸாரா 2 மணியா? ராஜேந்திரன் குறித்து எல்லாத்தையும் தெரியுமா? டபுள்ஸ் போகக்கூடாதா? அவருக்கு முன்னாடி டபுள்ஸ் போகிறது ஊரே பார்க்குது. என்ன சொல்லிட்டாரு, நேராக ஸ்டேஷனுக்கு போங்கன்ட்டார். நேராக ஸ்டேஷன் போயிட்டாங்க. நாங்கள் உள்ளே நிற்கிறோம். ராஜேந்திரன் அங்கே தான் வந்து என்கிட்ட ஒன்றும் பேசலை. அங்கே ஒரு கைதி உக்காந்துருந்தான். 8 ஒரே விதம் சுருண்டு போய் அங்கே விழுந்தான். எங்களுக்கு காஷனா அது. அங்கேருந்து வந்தார், சிங்கத்திட்டு போனார். தெரியுமில்ல, ஏறக்கூடாதுன்னு தெரியுமா? அப்புறம் இறங்குற விட்டானா? நான் பின்னாடி நிற்கிறேன் சொல்லிவிட்டு சொன்னதை அப்படியே சொல்கிறேன். பால் குடிக்கிற குழந்த மாதிரி இருக்க, நீ இவன் கூட சேர்ந்துட்டு வந்திருக்க, சரி போ, உனக்க வேண்டி இவனை விட்றேன். இது கிளைமேக்ஸ் இல்லை. வீட்டில் போய் இப்படி ஒரு நல்ல மனுஷன், கொடுமையான மனுஷன் என்னை பார்த்து இவ்வளவு நல்லா இருக்காருன்னு சொல்லி நம்ம இங்கிலாந்து லெட்டர்னு சொல்லுவோம்ல அந்த காலத்தில், இன்லேண்ட் லெட்டர், அதை எடுத்து எல்லா அதிகாரங்களும் கர்த்தரால் உண்டானது, எல்லா அதிகாரங்களுக்கும் கீழ்ப்படிய கடவர்கள்னு பவுல் சொன்னதை எழுதி, இவ்வளோ வசனம் தெரிஞ்சும் உங்களுக்கு முன்னாடி கீழ்ப்படியாமல் டபுள்ஸில் போனது, நீங்கள் என்னை மன்னிச்சு விட்டதில் நல்லா இருந்தாலும் எனக்கு என்னமோ மனசாட்சி கஷ்டமாக இருக்குது, உங்களுக்கு நான் கீழ்ப்படியிலையே அப்படின்னு ஒரு லெட்ரு போட்டு அனுப்பிச்சி விட்டுவிட்டேன். அது என்ன ஆச்சு, வாங்கினாரா வாங்கலையான்னு தெரியாது. சிறுவாச்சி தான் எங்கள் ஊர். திருச்சிக்கு வரேன் சித்தப்பா வீட்டுக்கு. அப்போ பெரம்பலூர்லேருந்து திருச்சி போகும். பெரம்பலூர்லேயே ஃபுல்லாகிடும் எல்லாம் சீட்டு. சிறுவாச்சூர்லாம் தொங்கிட்டு தான் போகணும், பாரில் தான் போகணும். ஏறிட்டேன், ஒரே க்ரௌடு. எனக்கு ஒரு பைபிள் எப்போவுமே வெளியே வச்சுருப்பேன். எட்டி பிடிக்கிற மாதிரி ஹைட் இல்லை வேறு. அப்படியே ஒரு குத்து மதிப்பாகவே அரைபாடி லாரில் வந்தார். எங்கள் அண்ணன் கம்பி பிடிக்க மாட்டார்ன்ற மாதிரியே தான் வந்துட்டு இருந்தேன். ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் இருக்கும். தம்பி இங்கே வாப்பா, இங்கே வந்து உட்காரு அப்படின்னாரு. பார்த்தா ராஜேந்திரன். அவர் கடைசி கண்டக்டர் சீட்டு இல்லை, கண்டக்டர் அங்கே இல்லை, ஒரு ஆள் தான் உட்காந்துருக்கார். நான் அவர் பார்த்துட்டேன். உடனே தான் வா, சேகர் தானே, லெட்டர் எழுதுனியே, அது என்ன ரோமபுரியா? அவர் தெரியல, ரோமர்னு போட்டிருந்தோம். உட்கார வச்சு நல்லா கவனி, இப்படி போல கிறிஸ்டியானிட்டியில் ஆள் இருக்கீங்க. அங்கே இருக்கிறவெல்லாம் பார்க்குறான். சில பேர் என்னை அக்யூஸ் கூட்டிகிட்டு போகிறான்ற மாதிரி பார்க்குறான். ஏதேன் தோட்டத்தில் ஆதாம் அப்படி தான் இருந்தான். அவனுக்கு வசனம் இல்லை, பைபிள் இல்லை, ஒன்றுமே தெரியாது, வெரி இன்னசென்ட். அவர் டேடி, அவருடைய பிள்ளை, பாம்பிலிருந்து மிருகங்கள் வரைக்கும் அவன் பாதத்தை தொட்டு முத்தமிட்டன. இயேசு 40 நாள் வனாந்தரத்தில் இருந்தால் காட்டு மிருகங்கள் அவரிடத்தில் இருந்தது. தூதர்கள் இறங்கி அவருக்கு பணிவிடை செய்தார்கள். Hallelujah! The great
great experience. The Word of God. The Word of God. The Word of God. Man shall not live. Every word which is proceed from the mouth of God, the man shall live. தயவுசெய்து உன்ட்ட சொல்கிறேன், ரொம்ப அலட்சியப்படுத்துறாது. உனக்கு விளங்கலை புரியலன்னா ஓகே, ரொம்ப மட்டமாக நினச்சிடாது. இதை விட யார் சொல்கிறதோ வேத வாக்குன்னு நினச்சிடாது. ப்ளீஸ், சாரி. நம்ம படிப்பு, பட்டம், நம்முடைய எல்லா ஜாதி எதுவாக இருந்தாலும் சரி, எவ்ரிதிங் பிலோ அண்டர் த ஃபீட் ஆஃப் கிரைஸ்ட் ஜீசஸ். அவர் சகல பிரஸ்தாபத்தை பார்க்கலும் தம்முடைய வார்த்தையை மகிமைப்படுத்தியிருக்கிறார். சீட். ஆகவேத்தான் you have been born again through the seed, God's seed. God's seed. Hallelujah. Praise God. Hallelujah. பிரபுக்கள் எனக்கு விரோதமாய் உட்கார்ந்து பேசிக் கொண்டிருக்கிறார். அப்போ பியூசி தானே, பிஷப்பர் காலேஜ், அது ஒரு பெரிய நேரம் அங்கேருந்து ஆரம்பிக்கும். பிஷப்பர் காலேஜ் அப்போ தான் ஃபஸ்ட் நான் ஜாயின் பண்ணிட்டேன். மதியானம் நான் லஞ்சு முடிச்சிட்டேன். அப்புறம் நைட்டு டின்னருக்கு நாங்கள் வந்தோம். சாப்பிட்டு முடிச்சுட்டு நான் புறப்படும் போது நான் ஒன்று கேள்விப்பட்டேன். டாட்சன் ஹாஸ்டல்னு நாங்கள் ஒரு ஹாஸ்டல் இருக்குது, பக்கத்தில் இருக்குது. அது வந்து இல்லை ஸ்டூடெண்ட் இருக்கிறது. அங்கே ஒரு சேப்பல் இருக்குது. சாப்பிட்டு முடித்தோடனே அந்த சேப்பலில் ஒரு ஆஃப் அன் ஹவர் ஒரு மீட்டிங் நடக்கும். ஒரு பையன் ஒரு ஸ்டூடெண்ட் ப்ரீச் பண்ணுமா, மற்ற ஸ்டூடெண்ட்லாம் உட்காந்துருப்பாங்க. அப்போ என்ன சாப்பிட்ட ஒரு ஃப்ரெண்டு சொன்னால், அந்த மாதிரி நீ இவ்வளோ இன்ட்ரெஸ்டாக இருக்கே பைபிளில், சேப்பலில் மீட்டிங் இருக்குது வரியா அப்படின்னா. வரனே அப்படின்ட்டு நாங்கள் போனோம். இன்னும் ஆரம்பிக்கல, அப்போ தான் கொஞ்சம் பேர் உட்காந்துருந்தாங்க. அங்கே என்ன ஒரு ட்ரெடிஷன் அப்படின்னா, யார் பிரசங்கம் பண்ணுறாங்களோ அவங்க பைபிளை தூக்கி இப்படி இங்கே வச்சிடணும் புல்பீட்டில். அது நடத்துகிற பிரதர் என்ன பண்ணுவார்னா, அந்த பைபிள் பார்த்துட்டு என்ன பேரோ அவங்கள கூப்பிட்டு பேசவில்லை. அப்படி என்ற ஒருத்தர் நான் போய் இன்னும் பைபிள் வச்சுட்டேன் என் பைபிளை. அன்றைக்கி தான் போய் ஜாயின் பண்ணேன். அந்த பையன் பேர் செந்தில். எஸ், செந்தில். தேங்க்யூ ஹோலி. நாங்கள்லாம் உட்காந்து எல்லாம் பசங்க வந்துட்டானுங்க, எல்லாம் கிட்டத்தட்ட வந்துட்டானுங்க. நான் உட்காந்து எடுத்துப்பேன். கிறிஸ்டோஃபர் சேகர். யார் அப்படின்னு நான் ஏஞ்சேன். நீ யார்? இன்றைக்கி தான் ஜாயின் பண்ணேன் அப்படின்னா, அந்த பைபிள் எடுத்துக்க எப்படி இன்றைக்கி போய் வைக்கிற அப்படின்ட்டான். எல்லாம் பார்க்குறாங்க. எனக்கு அது என்னடா இல்லை இப்படி. அப்புறம் இன்னும் யார் ஒரு பையன் பேசலாம். நான் என்ன பண்ணேன், ஒன்று நல்லா புரிஞ்சுக்க, நான் ஃப்ராங்காக சொல்லணும், கோபம் வருத்தம்லாம் இல்லை, காம்ப்ளெக்ஸ் கூட கிடையாது. ஒரு மாதிரி ஓஹோ அப்படி முடிஞ்சிருச்சு. நான் வந்து அது என்ன மான்காமரி ஹாஸ்டல்னு பக்கத்துலேயே இருக்குது, அடுத்த காம்பவுண்டு. எனக்கு என்னமோ நிலா வெளிச்சம், நான் இண்டிவிஜுவல் ரூமுங்கிறனால எப்போ வேணாலும் போய்க்கலாங்கிறனால, அது ஃபுட்பால் கிரவுண்டு. அது அந்த சேப்பலுக்கு முன்னாடி மணல் நிறையா இருக்கும். இவன் மறுபடி பண்ணிட்டார் அவருன்ட்டு கொஞ்சம் ஒரு 15 மினிட்ஸ் தனியாக உட்காந்துட்டு போகலாமேன்னு தனியாக அங்கே உட்காந்துட்டு கண்ணை மூடி இப்படியே சொல்கிறேன், ஆண்டவரே எனக்கு மனசு கஷ்டமாக இருக்குது, பட் நான் அஃபண்ட் ஆகிட்டேன், கொஞ்சம் பெயினாக தான் இருக்குது, ஆனாலும் எனக்கு தெரியல, இந்த தம்பியை நான் ப்ளஸ் பண்ணுறேன், ஆசீர்வதிக்கிறேன். ஏன்னா நான் இங்கே எப்படி ஜாயின் பண்ணேன்னு எனக்கு தான் தெரியும். அது நன்றின்னு ஆரம்பித்தவன் எவ்வளோ நேரம் அப்படி ப்ரேயர் பண்ணுன்னு தெரில. எதுக்கும் அப்படி கண்ணு திறந்து பார்த்தா நான் 12 ஸ்டூடெண்ட் பக்கத்தில் உட்காந்துருக்கானுங்க. அந்த உள்ளே இருந்தவங்க அதில் ஒருத்தன் சொல்கிறான், நீங்கள் அண்ணன் நீங்கள் பேசுங்கண்ணா அப்படின்னா. நீங்கள் பேசுகிறதுல ஏதாச்சும் ஒரு வசனம் சொன்னேன். நீங்கள் எங்கே இருக்கீங்கன்னா மான்காமரி ஹாஸ்டல் நம்பர் சொன்னேன். ஒவ்வொரு நாளும் நைட்டு அந்த சேப்பல் முடிஞ்சதுக்கப்புறம் குறைஞ்சது 25 பேர் என்னை தேடிட்டு வருவாங்க. 25 ஸ்டூடெண்ட். வேர்ட் ஆஃப் காட். காட்ஸ் வேர்ட். தசம பாகத்துக்கும் வயிற்று பொழப்புக்கும் இதை நான் கையில் எடுக்கல.
அவரை அறிகிற அறிவினால் இதை கையில் எடுத்திருக்கேன். என் ஃபேமிலியில் இந்த பொசிஷனில் யாரும் கிடையாது. நான் சில விஷயம்லாம் ஒருவேளை யூடியூப் பார்த்தா நான் நேசிக்கிறவங்க கஷ்டப்படுவாங்களேன்னு கண்ட்ரோல்டாக இருக்கேன். இன்னைக்கு வேற லெவலுங்க, வேற லெவல். காட்ஸ் வேர்ட். பரிகாசக்காரர் கூட்டத்தில் உட்காராமலும் பாவிகள் வழி நில்லாமலும் இரவும் பகலும் கர்த்தருடைய வேதத்தின் மேல் பிரியம். எல்லாம் சொல்லுங்க, பிரியம். இது தியானிக்கிறதுலாம் முடியாது. இது மேலே ஒரு பேஷன் இருந்தால் தான் தியானிக்க முடியும். பிரியம். என்னன்னு தெரியல, துறையூர் டாக்டர் ஜோசப் கண்ணாஸ்பத்திரியில் பில்டிங் வாங்கி ஆரம்பிக்கிறேன். என்னை கூட்டிட்டு போயிட்டார் டாக்டர். கிறிஸ்டபரை கூட்டிகிட்டு போங்க அப்படின்ட்டார். ஏன்னா அது டெவலப் பண்ணுறா இது. நாங்கள் போயிட்டேன். அங்கே போகும்போது நான் முதல்ல போகும்போது பைபிளோடு போயிட்டு உள்ளே போகும்போது அங்கே ரிசப்ஷன் சரோஜான ஒரு பிள்ளை இருப்பாள். அவள் டேபிளில் இந்த பைபிள் உள்ள அது என்ன டார்க் ரூம்னு ஒன்று இருக்கும், அங்கே தான் டெஸ்ட் பண்ணுவாங்க. அதில் போய் இந்த பைபிள் வச்சுட்டு அப்புறம் போய் இந்த ஹாலில் டாக்டர்கிட்ட நிற்பேன். அங்கே ஒர்க்கெல்லாம் பண்ணுவேன். பட்டியை முடிச்சுட்டு அவர் ஸ்மோக் பண்ணுவார். கோல்டு ஃப்ளாக் கிங் சைஸ் சிலையில் என்ன தான் போய் வாங்கிட்டு வாங்குவார். அப்போ எல்லாம் டோக்கன்லாம் நிறுத்திட்டு எல்லாம் வெளியே உட்காந்துருப்பாங்க. ஸ்க்ரீனை போட்டுருவார். அவர் ஸ்மோக் பண்ணி கால் மேலே கால் போட்டு இப்படி ஒரு 10 மினிட்ஸ் ஆகும். டீ சாப்பிட்டுட்டு எல்லாம் அரட்டை அடிப்பாங்க அந்த அந்த எம்ப்ளாயீஸ் எல்லாம். எனக்கு அந்த 10 நிமிஷம் என்ன பண்ண டார்க் ரூமில் போவேன். அங்கே ஒரு லைட்டு டிம் லைட் இருக்கும், போட்டுட்டு மார்னிங் விட்டு தான் மெடிடேட் பண்ணிட்டுருப்பேன். இது டெய்லி நடக்கும். டாக்டருக்கு இது தெரியுமா தெரியாதுன்னு பிரஞர் கூட எனக்கு தெரியல. ஒரு நாள் என்ன பண்ணிட்டேன், இதே மாதிரி தியானிச்சுட்டே இருந்தேன். 1 hour அப்படியே உட்காந்துட்டேன் உள்ள. அவர் பேர் லூயிஸ். மோசமான டாக்டர் அவர், பயங்கரமான பட்டு மோசமான டாக்டர். 1 hour ஆகி போச்சு. அட கன்றாவியன்னு சொல்லி வெளியில் வந்தால் எனக்கு பதிலாக ராஜமாணிக்கன் ஒரு பையன், அவன் ஒரு ஸ்டாஃப் நர்ஸ் தம்பி, என் வேலையை அவன் பார்த்துட்ருக்கான். அவர் இங்கே டாக்டர் கார்னரில் உட்காந்துருக்காரு. நான் இப்படி வந்தால் அவரை பார்த்துருவேன். இங்கே நின்று கேட்குறேன், டேய் என்னடான்றேன். அவன் சொல்கிறான் அப்படின்றான். அதுக்குள்ளே லஞ்சு வந்து முடிஞ்சிருச்சு. அவர் போயிட்டார். என்னடா அண்ணன், இந்த பார், அவன் இன்றைக்கி நேற்று இல்லை, நான் ஸ்மோக் பண்ணும்போதெல்லாம் அவன் மெடிடேட் பண்ணிட்டுருப்பான். இன்றைக்கி ஃபுல்லாக போயிட்டான் போல இருக்குது. அவனை யாரும் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, அவன் வரும்போது வரட்டும். இதோடு முடிக்கிறேன். இதுக்கு ஏன் பின்னணின்னா அப்படி டக்குன்னு சொல்ல மாட்டார். ஹாஸ்பிட்டல் திறந்து ஃபஸ்ட்டு கேட்ராக்ட் ஆப்ரேஷன் துறையூரில் நடக்குது. கிட்டத்தட்ட முதல் கோட்டாவே 80 பேர் கேட்ராக்ட் ஆப்ரேஷன். அந்த மாதிரி வர முடியாது. 80 பேர் வந்திருக்காங்க கேட்ராக்ட் ஆப்ரேஷன். எல்லாம் வரிசைப்படுத்திருக்கு. முதல் நாள் பால் ஒரு அம்மாவுக்கு ஃபிட்ஸ் வந்து கொலாப்ஸ் ஆயிடுச்சு. ஒரு டாக்டர் வந்து அவுட் ஆஃப் துறையூர் வெளியில் ஒருத்தர் இருக்கிறார், 3 MBBS டாக்டர். இவர் வரவழைச்சி 3 பேர் அந்த அம்மாவுக்கு பெட்டில் பார்க்குறாங்க. என்னென்ன பண்ணி ஒரு மாதிரி கண்டிஷன். நான் மேலே தங்கியிருக்கேன் ரூமில், ஹாஸ்பிட்டல் மேலே. அவர் சொல்கிறாரு, ஆரோக்கியம்னு ஒரு டிரைவர், வேன் டிரைவர், சேகரை கூப்பிடு, அவன் ப்ரே பண்ணிட்டே இருப்பான். அவர் நம்பாதவர் இது, ப்ரே பண்ணிட்டே இருப்பான், அவனை கூப்பிடு, சீக்கிரம் கூப்பிட்டு வானார். அவன் மேலே வந்து சேகர் டாக்டரை கூப்பிட்றாருன்னு எனக்கு ஒன்றுமே தெரியாது. வந்து பார்த்தா வெளியில் வந்துட்டார். டேய் உனக்கு கிரிட்டிக்கலாக இருக்குது, நீ என்னமோ ஜெபம் பண்ணுவேடா பண்ணா அப்படின்னார். ஓகே டாக்டர் அப்படின்ட்டு அங்கே ஜீசஸ் ஃபோட்டோ இருக்குது எங்கள் ஹாஸ்பிட்டலில். அதுக்கு முன்னாடி போட்டு பைபிள் திறந்து, உங்கள் பிள்ளை நான் கால் வச்சு வேலை செய்கிற இந்த இடம் ஃபஸ்ட்டு கேட்ராக்ட் ஆப்ரேஷன் செட்டு போயிட்டுருக்கு, ஒரு குந்தகம் வரக்கூடாது, நாங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிக்கணும். ப்ரே பண்ணிவிட்டு அவ்வளோதான், வேறு ரூமில் மூடிட்டேன். அதுக்கப்புறம் அப்படியே என்ன பண்ணிட்டேன், என்னை அறியாமல் அப்படியே முழங்கால் போட்டுகிட்டே இருந்தேன். பார்த்தா டாக்டர் நிற்கிறார். அது அவர் பட்டவர்த்தனமாக பார்த்ததுனால
அவனை டிஸ்டர்ப் பண்ணாதுங்க. வேர்டு. சும்மா வயிறு பசிக்குதேன்னு வந்து பார்த்து காணிக்க வாங்கல. வேர்டு. அப்போ சொல்லி எனக்கு கோவம் வருமா வராதா? இப்படி நம்பி இதை எடுத்து பொழப்ப வச்சுக்கிட்டு நான் பாட்டு வேலை செய்யும்போது கண்ணா பின்னான்னு விமர்சனம் பண்ணிக்கிட்டு நீ அப்படி நான் தான் சொல்கிறேன். ஆமாம், நான் அப்படித்தானே. கொஞ்சம் வெயிட் பண்ணேன். இந்த கொஞ்சம் இந்த ஆமை கொஞ்சம் வரட்டும். முயல் நீ ஓடுற, நான் வரேன். என்ன இருந்தாலும் நீ தூங்க தான் போகிற. நான் கதை முழுசாக கேளு. இனிமேல் எனக்கு மட்டும்தான் கதை இருக்குன்னு பாரு. இங்கே ஒவ்வொருத்தரும் ஏற்றி விட்டு சொந்த கதை சோக கதை சொன்னால் நீ சொல்ல மாட்டேன். ஒரு கதையா 2 கதையா? இங்கே இருக்கிற எல்லாத்துக்கும் ஒரு கதை இருக்குங்க. இன்னும் கதையே இல்லாத மாதிரி கதை விடுறீங்க. நமக்கே சி அப்படின்னு சொல்லக்கூடிய சாப்டர்லாம் நம்ம கதையில் வருது. அப்போ உனக்கு ஒரு கதை இருக்குது, உனக்கு 7-8 சாப்டர் இருக்குது, எனக்கு கதை 7-8 சாப்டர் இருக்காதா? கதையினுடைய முடிவுக்கு வா. ஏன் 2வது சாப்டரில் கை வைக்கிற? நீ கூட பரவாயில்ல, ஏன் 2வது சாப்டர் கூட ஒரு மாதிரி இருக்குது, உனக்கு முதல் சாப்டரே ஒரு மாதிரி இருக்குது. அதை சகிச்சுட்டு நான் நிற்கிறேன்னு. உன் முகமூடியை தயவு செய்து கலட்டுங்கள். உங்கள் முகத்திரையை தயவு செய்து கலட்டுங்கள். நிர்வாணமாய் வெளியே வாருங்கள். அல்லேலூயா. நான் அவ்வளோதான். ஓகே 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 சரி சரி சரி. ஓகே 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 ரைட் 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 சரி சரி சரி. அதனால் எல்லாம் சொல்லுங்கள், வேர்டு சொல்லுங்கள். சீடு, கர்த்தருடைய வார்த்தை. என் வசனத்துக்கு நடுங்குகிறவனையே நோக்கி பார்ப்பேன். என் கரங்களை எல்லாவற்றையும் சிருஷ்டித்தது. என் வசனத்துக்கு நடுங்குகிறவனையே நோக்கி பார்ப்பேன். நேற்று ஒரு கமெண்ட் எனக்கு வருது, ரெஸ்பான்ஸே இல்லையே, எப்போ பார்த்தாலும் வசனம்னே இருக்குது, ரெஸ்பான்ஸே கிடையாது. சொன்னவ ஜாஸு 1ஆம் கிளாஸ் படிக்கிறா. அவளுக்கு பட்டிருக்கு, இந்த தாத்தா நமக்கு எல்லா வேலையும் பண்ணிவிட்டு மற்ற வேலையில் இதுவே கையங்களமாக கிடக்கிறாருன்னு. மண்டகணத்தில் சொல்லல, ரொம்ப ரியலிஸ்டிக் வாழ்க்கையில் ஒரு சின்ன பிள்ளைக்கு என்ன வைப்ரேஷன் வருதோ அதுதான் நீ. அடுத்தது எனக்கு மீட்டிங் இல்லை, யாரும் என்னை வந்து கேமரா எடுக்கலை. ஏய், என் பொழப்பே அவ்வளோதான்டா. சோறு இல்லாமல் செத்து போக ரெடியாக இருக்கேன், இது இல்லாமல் உயிர் வாழ எனக்கு பிடிக்கல. அதுக்குன்னு பிரசங்கம் பண்ணுறதுக்கு இல்லை. நான் யார், இன்னும் எனக்கு என்ன வண்டவாளம், இன்னும் எப்படி மாறணும், இன்னும் என்ன நினச்சிட்டு இருக்கார், எதுக்காக வந்தேன், எல்லா விஷயங்களையும் தேடி வேத வாக்கியங்கள் இப்படி இருக்கிறதா என்று அவர்கள் தெசலோனிக்கேயர்கள் இரவு பகலாக தியானித்தபடினால் அவர்கள் நற்குணசாலிகளாய் விளங்கினார்கள். கொஞ்ச நாச்சும் நல்ல குணம் வர்றதுக்கு இதை தொடர்ந்து தியானித்தாலே போகிறோம். ஸோ அப்பேற்பட்ட வேத வார்த்தை, அப்பேற்பட்ட வேத வசனம். you love your word, God's word. இது அற்புதமான வார்த்தைகள். எத்தனை பேருக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குங்க? இப்படி ஹாப்பியாக கை தூக்கி நான் இறந்த முகத்தையும் நான் பார்க்கல. எல்லாம் அப்படி தான் பக்கத்தில் திரும்பி பாரு, எல்லாம் அவங்க எல்லா முகத்தையும் பாரு. என்ன இப்போ அண்ணன் திட்டினார் இப்படி உம்முன்ருக்குன்னு கேளேன். நல்லா தானே பேசினார். வேறு சர்ச்சில் உட்காந்துட்டு வந்து பாருங்களேன், வெளுத்து கட்டியிருப்பானுங்க. ஹல்லேலூயா சொல்லி பார்ப்போம். இந்த யூடியூப்பில் அநேகருக்கு ஒரு சந்தேகம், இவன் வெறுமையான இடத்துல பேசிகிட்டு இருக்கான்னு அநேகர் நம்பிகிட்டு இருக்காங்க. அவங்களுக்காச்சும் நாங்களும் எங்களும் ஒரு சபை இருக்குது, எங்களுக்கும் விசுவாசம் இருக்கான்னு கேட்குறதுக்கு முகத்தை கூட நீ கேமராவில் காமிக்க வேண்டாம். எல்லாம் ஹல்லேலூயா சொல்லுங்கள் பார்ப்போம். ரொம்ப சந்தோஷம். முந்தைய விட ஜாஸ்தி வராது. இன்னும் கொஞ்சம் சத்தமாக ஹல்லேலூயா சொல்லுங்கள் பார்ப்போம். இன்னும் கொஞ்சம் ஓவராக சொல்லுங்கள் பார்ப்போம். Praise the Lord. கை தட்டுங்க எல்லாம். ஹல்லேலூயா. Word. Thank you Jesus. Hallelujah. எல்லாம் க்ளோஸ் வரைஸ், எல்லாம் கண்ணில் மூடுங்க. Thank you Jesus. மக்க நன்றி ஆண்டவரே, மக்க நன்றி. என்றுரை செய்தவரை ஆராதிப்போம்,
ஆவியில் ஆராதனை. ஆஃபரிங்ஸ். நான் ஒருபோதும் உன்னை கைவிடுவதில்லை என்றுரை செய்தேன் அன்றோ.